अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितमेन तस्मै श्री गुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं मध्येऽहं श्रीगुरो श्रीयुतपदागमनं श्रीगुरुं वैष्णवां च श्रीरूपं साग्रजनं सगणरघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्ण चैतन्य देवं श्री राधा कृष्ण पादां शरणललिता श्री विशाखान्वितां स हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पति गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते। रक्तकाञ्चन गौरांगी राधा वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यो च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवाशादि गौर भक्त वृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम राम हरे हरे। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयमुदीरये। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं बाहवद सेवया भगवति उत्तम श्लोके भक्ति भवति नैष्ठिकी। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। हरे कृष्ण। हरे कृष्ण माताजी। हरे प्रणाम कृष्ण माताजी। प्रणाम माताजी। हरे कृष्ण प्रणाम माताजी। प्रणाम माताजी। எல்லா வைஷ்ணவர்களுக்கும் ஆனந்த கோடி நமஸ்காரம். இன்னைக்கு காண்டம் 2 அத்தியாயம் 4 பதம் 21. यत्तङ्गृहविद्यान समाधितौदया धियानुपश्यन्ति हि तत्त्वम् आत्मनः वदन्ति सैतत्कवयो यथा रुचं समे कुन्तो भगवान् प्रसीदताम्। हरे कृष्ण। यार படிக்கிறீங்க மாதாஜி? படிக்கிறீங்களா மாதாஜி? யாரும் நான் படிக்கட்டா? படிங்க மாதாஜி. ஓகே. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய். ஓம் நமோ பகவதே வாசுதேவா. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தெய்வ திரு ஆசா பக்தி வேதாந்த பிரபுபாதா சித்தே. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. முழுமுதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணரை முக்தி அளிப்பவர் ஆவார். அதிகாரபூர்வமானவர்களின் அடிச்சுவற்றை பின்பற்றி ஒவ்வொரு வினாடியும் அவரது தாமரை பாதங்களை நினைவிற்கொள்வதன் மூலமாக சமாதியில் ஆழ்ந்துள்ள பக்தர்களால் வரம்பற்ற பரமபுருஷரை காண முடிகிறது. ஆயினும் கற்றறிந்த மன கற்பனையாளர்கள் தங்களுடைய சலன சித்தத்திற்கு ஏற்ப அவரை பற்றி எண்ணுகின்றனர். பெருமான் என்னிடம் கருணை கொள்வாராக. பொருளுரை. யோகிகள் புலன்களை அடக்குவதற்குரிய விடாமுயற்சிகளை மேற்கொண்ட பின் அனைவரிலும் பரமாத்மாவின் இருப்பை தரிசிக்க கூடிய யோக சமாதியில் நிலை பெறக்கூடும். ஆனால் தூய பக்தன் ஒவ்வொரு வினாடியும் பகவானின் தாமரை பாதங்களை நினைவில் கொண்டிருப்பதாலேயே உண்மையான சமாதியில் நிலை பெறுகின்றான். ஏனெனில் அத்தகைய உணர்வால் அவனுடைய மனதும் புத்தியும் ஜட இன்பமெனும் நோய்களிலிருந்து முற்றிலும் தூய்மையடைகின்றன. தூய பக்தன் தான் பேவிக்கடலில் வீழ்ந்து விட்டதாக எண்ணி தன்னை கரை சேர்க்குமாறு பகவானிடம் இடைவிடாமல் பிரார்த்திக்கிறான். பகவானுடைய தாமரை பாதங்களில் தூசியில் ஒரு சிறு புள்ளியாக ஆவதற்கு மட்டுமே அவன் விரும்புகிறான். தூய பக்தன் பகவானின் கருணையால் ஜட இன்பத்தின் மீதுள்ள எல்லா கவர்ச்சிகளையும் பரிபூர்ணமாக இழந்து விடுகிறான். மேலும் கலங்கத்திலிருந்து விடுபடுவதற்காக பகவானின் திருவடிகளை அவன் இடையராது சிந்தித்த வண்ணம் இருக்கிறான். பகவானின் சிறந்ததொரு பக்தனான குலசேகர ஆழ்வார் பின்வருமாறு வேண்டினார். கிருஷ்ண ஸ்வர்திய பத பங்கஜ பஞ்சராந்தம் அத்யை மே விஷது மானச ராஜஹம்சக பிராணா பிராயான சமயே கபவாத பித்தைய கண்டவர் ரோதன விதௌ ஸ்மரணம் குதஸ்தே. எம் பெருமானே கிருஷ்ணா, எனது மனமென்னும் அன்னப்பறவை தங்களது தாமரை பாதங்களின் தண்டுகளை நோக்கி உடனே மூழ்கி அவற்றின் வலை பின்னலில் சிக்கிக் கொள்ளுமாக. இல்லையெனில் எனது இறுதி மூச்சில் இருமலால் தொண்டை அடைத்துக் கொள்ளும் பொழுது தங்களை நினைப்பது எப்படி சாத்தியமாகும்? அன்னப்பறவைக்கும் தாமரை பூவின் தண்டிற்கும் நெருங்கிய தொடர்புண்டு. ஆகவே
ஓமானம் மிக பொருத்தமானதாகும். அன்னப்பறவையாக அல்லது பரமஹம்சராக ஆகாமல் பகவானுடைய தாமரை பாதங்களின் வலைப்பின்னலுக்குள் ஒருவரும் புக முடியாது. பிரம்ம சம்ஹிதையில் குறிப்பிடப்பட்டிருப்பது போல் மன கற்பனையாளர்களுக்கு தம்மை காட்டிக் கொடுக்காதிருக்கும் உரிமை பகவானுக்கு உண்டு. அவர்களால் பகவானுடைய தாமரை பாதங்களில் வலை பின்னலுக்குள் புகவியலாது என்பதால் அவர்கள் வேறான முடிவுகளை கொண்டுள்ளனர். ஒருவனின் சொந்த விருப்பத்திற்கு ஏற்ப எத்தனை வழிகள் உள்ளனவோ அத்தனை முடிவுகள் உள்ளன என்ற பயனற்றதொரு சமாதானத்தை அவர்கள் ஏற்படுத்த பார்க்கின்றனர். ஆனால் மன கற்பனையாளர்களைப் போல் எல்லா வாடிக்கைக்காரர்களையும் திருப்திப்படுத்த முயலும் கடைக்காரனை போன்றவரல்ல பகவான். பகவான் பரிபூர்ணமான முழுமுதற் கடவுள் ஆவார். தம்மிடம் மட்டுமே அனைவரும் பரிபூர்ணமாக சரணடைய வேண்டுமென்று அவர் வற்புறுத்துகிறார். பக்தர்கள் முந்தைய ஆச்சாரியார்கள் அல்லது அதிகாரிகளின் வழிகளை பின்பற்றுவதால் உண்மையான ஆன்மீக குருவின் மூலமாக அவர்களால் பரமபுருஷனை காண முடிகிறது. அனுபஷ்யந்தி. தூய பக்தன் மன கற்பனையின் மூலமாக பகவானை காண முடிவதில்லை. அதற்கு மாறாக ஆச்சாரியார்களின் அடிச்சுவட்டை பின்பற்றுகின்றனர். மகாஜனோ ஏன கதக ஷாபந்தாக. எனவே பகவான் மற்றும் பக்தர்களை பற்றிய தீர்மானங்களில் வைஷ்ணவ ஆச்சாரியார்களுக்கு இடையில் கருத்து வேறுபாடு கிடையாது. ஜீவன் பகவானின் நித்திய தொண்டன் என்பதுடன் அவன் ஒரே சமயத்தில் பகவானோடு ஒன்றானவனும் வேறானவனும் ஆவான் என்று ஸ்ரீ சைத்தன்யர் உறுதிப்படுத்தியுள்ளார். பகவான் ஸ்ரீ சைத்தன்யரின் இந்த தத்துவத்தை 4 வைஷ்ணவ சம்பிரதாயங்களும் ஏற்றுக்கொள்கின்றன. முக்திக்கு பின்னும் நித்தியமாக பகவானிடம் ஆற்றப்படும் தொண்டை 4 சம்பிரதாயங்களும் ஏற்கின்றன. மேலும் பகவானையும் தன்னையும் ஒன்றாக நினைக்கக்கூடிய வைஷ்ணவ ஆச்சாரியார் ஒருவரும் இல்லை. பகவத் தொண்டில் 100% ஈடுபட்டுள்ள தூய பக்தரின் இந்த அடக்கம் அனைத்தையும் உணர்ந்தறியக்கூடிய ஒரு சமாதி நிலையில் அவரை நிறுத்துகிறது. ஏனெனில் பகவத்கீதையில் 10.10 குறிப்பிடப்பட்டுள்ளது போல் உண்மையான பகவத் பக்தனுக்கு பகவான் தம்மை வெளிப்படுத்துகிறார். பகவான் அனைவருடைய பக்தர் அல்லாதவர்களின் புத்திக்கும் பகவானாக இருப்பதால் அவரது பக்தனுக்கு சரியான புத்தியை கொடுத்து உதவுகிறார். இதனால் பகவானையும் அவரது வெவ்வேறு சக்திகளையும் பற்றிய பழுதற்ற உண்மையை தூய பக்தன் தானாகவே புரிந்து கொள்கிறார். பரம புருஷரை பற்றிய ஒருவனது கற்பனா சக்தியாலோ அல்லது சொற்களின் ஜாலங்களாலோ பகவான் தம்மை வெளிப்படுத்துவது இல்லை. ஒரு பக்தனின் தொண்டில் பகவான் பூர்ண திருப்தி அடையும் பொழுது அந்த பக்தனுக்கு தம்மை அவர் வெளிப்படுத்துகிறார். சுகதேவ கோஸ்வாமி எத்தனை வழிகள் உள்ளவோ அத்தனை முடிவுகள் உள்ளன என்ற தத்துவத்தின் ஒரு மன கற்பனையாளரோ அல்லது அதை விட்டு கொடுப்பவரோ அல்ல. மாறாக உன்னத ஆனந்தத்தை உதவிக்கு அழைப்பதற்காக பகவானிடம் அவர் பிரார்த்தனை செய்கிறார். அதுவே பகவானை அறிவதற்கான வழியாகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. எல்லா அறிவையும் இந்த ஒட்டுமொத்த ஸ்லோகத்துல நம்மளுக்கு சில பிரபுபாதர் பொருளுரையில கொடுக்கிறாரு. இப்ப பகவானை எப்படி நாம் காண்பது? அனுபஷ்யந்தி. சொல்லுங்க. எத்தனாவதுங்க? 20 21? 21 மாதாஜி. அத்தியாயம் 4 பதம் 21. ஓகேங்க மாதாஜி. இப்போ பகவான் கிருஷ்ணர் மட்டுமே முக்தி அளிப்பவர். முக்தி பிரதாதாம் சர்வேஷாம் விஷ்ணுர் ஏவ ந அசம்சயக. இது யார் சொல்றார்? சிவபெருமானே பார்வதி தேவிக்கு சொல்றார். முக்தியை கொடுக்கக்கூடியவர் யார் ஒருவர் அப்படின்னா, என்னால முடியாது. சிவன் சொல்றாரு, என்னால முடியாது, பிரம்மாவாலே முடியாது. உயர்ந்த தேவர்களே சொல்லும் போது இதை நாம அங்கீகரிக்கத்தான் வேண்டும். நமது கற்பனையினால நாமளே முடிவு எடுத்துக்க கூடாது. இந்த கடவுளை வணங்கினா நம்மளுக்கு முக்தி கிடைக்கும், அந்த கடவுளை வணங்கினா அப்படின்னு பல கடவுள்கள் தேவர்களை வணங்கிட்டு நிறைய பேர் அப்படி குழப்பம் அடைகிறார்கள். அப்போ இதுக்கு என்ன வழி? இந்த குழப்பத்தை தீர்க்க என்ன வழி அப்படின்னா, அதிகாரப்பூர்வமானவர்களின் அடிச்சுவற்றை பின்பற்றி. எப்பவுமே இங்க பாத்தீங்கன்னா தன்னுடைய சொந்த கருத்துக்களை இந்த இஸ்கான்ல யாருமே சொல்லக்கூடாது. நாம் அடிச்சுவடுகளை மட்டுமே பின்பற்ற வேண்டும். நமது முந்தைய ஆச்சாரியர்களின் வழியை மட்டுமே பின்பற்ற வேண்டும். உள்ளது உள்ளபடி ஆஸ் இட் இஸ். அதனாலதான் இங்க குழப்பம் கிடையாது. பல சம்பிரதாயங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய குழப்பம் இருக்கும். யார் கடவுள்? இங்க கடவுள் அப்படிங்கிறது குழப்பமே கிடையாது. இங்க வர்ற பக்தர்களுக்கு
முழுமுதற் கடவுள் யார், சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் த காட் யார் அப்படின்னா உடனே சொல்லுவாங்க கிருஷ்ணர். இது சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். ஒரு சமயம் ஒரு யோகி வந்தார். நிறைய சாஸ்திரங்கள்லாம் படிச்சிருக்காரு, ஞானி. ஒரு கேங்கே வந்தாங்க ஸ்ரீல பிரபுபாதர்கிட்ட. அவங்க எல்லாம் நிறைய சாஸ்திரங்களை பத்தி பேசினாங்க, நிறைய வாதம் பண்ணாங்க. ஸ்ரீல பிரபுபாதர் கடைசியில கேட்டார், யார் முழுமுதற் கடவுள் அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, முழுமுதற் கடவுளா, அதை பத்தி விவாதிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இது என்ன விவாத மேடையா, விவாதம் பண்ணிட்டே போறதுக்கு? அதை பத்தி விவாதிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை பத்தி பேசணும்னா ஒரு நாள் பத்தாது அப்படின்னாங்க. இது என்னது, எவ்வளவு சிம்பிளான மேட்டர், நீங்க என்ன இவ்வளவு பெருசா அதை இது நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல விளையாண்டு இருந்த ஒரு குழந்தை சரஸ்வதி, சரஸ்வதி இங்க வா அப்படின்னு கூப்பிட்டாரு. அந்த சின்ன குழந்தை, 5 வயசு குழந்தை ஓடி வந்தது. ஹூ இஸ் சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் த காட் அப்படின்னு கேட்டார். அந்த குழந்தை சொல்லுச்சு, லார்ட் கிருஷ்ணா இஸ் தி சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் த காட் அப்படின்னு அழகா சொல்லிட்டு போச்சு. அப்போ ஒரு 5 வயசு குழந்தைக்கு தெரியற அறிவு, அவங்க பல சாஸ்திரங்கள் படிச்சிருக்காங்க, ரிக் யசு சாம அதர்வணன் போட்டு எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சு, சதுர்வேதிகள், திரிவேதிகள் அப்படின்னு சொல்லிட்டு பேரெல்லாம் வச்சுக்கிட்டாங்க. நாங்கெல்லாம் 3 வேதங்களை படிச்சிருக்கோம், சதுர்வேதிகள் 4 வேதங்கள் படிச்சிருக்கோம் அப்படின்லாம் பேர் வச்சுக்கிட்டாங்க. ஆனா முழுமுதற் கடவுள் யார் என்று தெரியவில்லை. அப்போ படிப்பதுங்கிறது வேற. அதுலயும் ஜடக்கல்வி படிச்சவங்க எல்லாம் நிறைய பேர், அதுலயும் பாருங்க ஜடக்கல்விகள் படிச்ச பெரிய லிட்ரேட்டர், நிறைய டாக்டர் பட்டம் வாங்கினவங்கள நிறைய இருக்கிறாங்க. கற்றறிந்த மனக்கற்பனையாளர்கள் அவங்க. ஏன்னா நான் ஜடக்கல்வி நிறைய படிச்சிருக்கேன், நான் பெரிய கோல்டு மெடலிஸ்ட், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு விவாதம் பண்றவங்க மனக்கற்பனையாளர்கள். ஏன்னா சாஸ்திரம் படிக்காத முட்டாள்களால பகவான் யாருன்னு தெரிஞ்சுக்க முடியாது, தன்னை உணர முடியாது. தான் ஆத்மா உடல் அல்ல அப்படிங்கிறது கூட பேசிக் விஷயம் அவங்களுக்கு தெரியாது. ஆனா அவங்க ரொம்ப படிச்சிருக்கிறதா அவங்க நினைச்சுக்குவாங்க. ஆனா அந்த படிப்பறிவு எது வரைக்கும், அவங்க உடல் அழியிற வரைக்கும் கூட கிடையாது. அவங்களுக்கு வயசாயிடுச்சு, மறதி வந்தது, வயசானா எல்லாருக்கும் நாடி நரம்பு எல்லாம் தளரும். அவங்க படிச்ச கல்வி எல்லாம் வேலைக்காக போயிடும் அப்புறம். ஏன்னா படிச்சதும் ஞாபகம் இருக்காது, தன்னை சுற்றி இருக்கிற உறவுகளும் ஞாபகம் இருக்காது. அவங்க வாழ்க்கை அப்படி போயிட்டு இருக்கிறப்போ அவங்க நினைக்கிறாங்க நான் ரொம்ப உயர்ந்தவன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது எல்லாம் மனக்கற்பனை. இப்ப இங்க யோகிகள் புலன்களை அடக்குவதற்கு ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க. யோக சமாதியில எல்லாம் பரமாத்மாவை உள்ள இருக்கிற ஹிருதயத்தில் இருக்கிற அந்த அந்தர்யாமியாக இருக்கின்ற அந்த பரமாத்மாவை நோக்கி உள்நோக்கி தியானம் பண்ணுவாங்க. அவங்கதான் யோகிகள். அவங்க யோக சமாதி அவங்களுக்கு கிடைக்கலாம். ஆனா பக்தனுக்கு பகவானோட தாமரை பாதத்துல எப்பவும் பக்தி செய்யறதுனால அவங்க உண்மையான சமாதி நிலை அடையிறாங்க. ஏன்னா அவங்க மனம் புத்தி எல்லாமே அந்த ஜட நோயிலிருந்து முற்றிலுமாக விலகி இருக்கின்றது. அவங்க தன்னை வற்புறுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அவங்க எந்த ஒரு வற்புறுத்தலும் இல்லாம தங்கள் மனதை பகவானின் தாமரை திருவடிகள்ல அவங்க வச்சிடுறாங்க. எப்பவுமே அவங்க மனம் பகவானோட தாமரை திருவடிகள்ல ஆழ்ந்திருக்கு. அவருக்கு சேவை செய்கிறதுல கைகள் ஈடுபட்டு இருக்கு. கால்கள் அவரது கோயிலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. காதுகள் எப்பொழுதும் பகவானை பற்றி கேட்டுக்கொண்டிருக்கிறது. எப்பொழுதும் பக்தர்களோட சங்கம், இந்த அடிக்கடி சொல்லுவாங்க, பக்தர்களோட சங்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பக்தர்கள் சங்கம் எடுக்கல அப்படின்னா நம்மளுக்கு பக்தியில ரொம்ப வீழ்ச்சி அடைய வேண்டி வரும். ஏன்னா இந்த மாதிரி பக்தர்களோட சங்கத்துல தான் பகவானோட நாமம், ரூபம், குணம், லீலைகளை இடைவிடாது நாம பேசிக்கிட்டே இருக்க முடியும். இப்ப பகவானோட தாமரை பாதத்து தூசியில ஒரு சிறு புள்ளிய ஆகதற்கு மட்டுமே ஒரு பக்தன் விரும்புறான். அவன் கட்டாயப்படுத்துறது இல்ல. நீ போய் காட்டுக்குள்ள இருந்து யம நியம ஆச்சன பிராணயாமா பிரத்யங்காரா தாரண சமாதி அப்படியெல்லாம் போகணும், யோக நிலைக்கு போகணும்னு அவன் ஆசைப்படுறது இல்ல. ஏன்னா இந்த உறுப்புகள் அடக்கி வைக்கிறதுக்காக கிடையாது. ஏன்னா செயலற்று இருக்க முடியாது. அப்ப செயல்படுத்தணும், அதே சமயம் அதற்கு நல்ல வழிகாட்டணும். அந்த ரிஷிகேன சேவனத்துல ஈடுபடுத்தணும். அந்த ரிஷிகேஷர் புலன்களை அடக்குபவர். அவர் தான் அடக்க முடியுமோ தவிர நாம அடக்க முடியாது. யோகிகள் நினைக்கிறாங்க நான் அடக்க முடியும், அதனால என் உறுப்புகளை எல்லாம் நான் காட்டுல கொண்டு போய் பேசாம இருக்கிறேன், மௌனமா இருக்கேன், சமாதி நிலையில இருக்கிற, யோக நிலையில இருக்கிற, ஆசன நிலையில
ஆசன நிலை இதுல போல ஆசன நிலையில இருக்கேன் இப்படி எல்லாம் அவங்க நினைக்கிறாங்க. ஆனா அவங்களால கட்டுப்படுத்த முடியாது. ஃபோர்ஸ்ஃபுல்லா நீங்க மனத்தை கட்டுப்படுத்தலாம், கொஞ்ச நாள் கட்டுப்படுத்தலாம். பெரிய பெரிய யோகிகளும் கூட இதுல வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. விஸ்வாமித்திரர் முனிவர் எப்படி 1000 ஆண்டுகள் தவம் இருந்து கடைசியில ஒரு பெண்ணோட தேவமங்கையோட கால் சலங்கை சத்தத்திற்கு அவர் திரும்பி பார்த்து அடிமையானார். அப்புறம் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டார். அதன் மூலமா ஒரு குழந்தை பிறந்தது. மறுபடியும் அந்த தேவமங்கை அவரை விட்டுட்டு போயிட்டாங்க. இப்படி பல குழப்பங்கள் அவங்களுக்கு வரலாம். ஆனா பக்தர்களுக்கு தூய பக்தர்களுக்கு என்னைக்குமே குழப்பம் இல்லை. இதுக்கு எடுத்துக்காட்டு யாருன்னா ஹரிதாஸ் தாக்கூர். எப்பவுமே பகவானோட நாமத்தை சொல்லிட்டே இருந்தாரு. அவரை அவர் மனசை கலைக்கிறதுக்கு ரெண்டு பெண்கள் வந்தாங்க. அப்போ அவங்க மனசை கலைக்கிறதுக்கு பொதுவா அவங்களே பகவானோட நாமத்துக்கு அடிமையாகி கடைசியில நாம தீட்சை வாங்கிட்டு போனாங்க. அதுதான் இங்க குலசேகர ஆழ்வாரும் சொல்றார். எம்பெருமானே கிருஷ்ணா, என் மனமெனும் அன்னப்பறவை தங்கள் தாமரை பாதங்களின் தண்டுகளை நோக்கி உடனே மூழ்கி அந்த வளைப்பு நிலையில் சிக்கிக் கொள்ளுமாக. ஏன்னா பகவானுடைய தாமரை பாதம் ரொம்ப மகிமை வாய்ந்தது. ஏன்னா அவருடைய ஒவ்வொரு உறுப்புகளும் கீழே மேலேனே சொல்ல முடியாது. எல்லாமே எல்லா புலன்களும் எல்லா வேலையும் செய்யும். அதனால பக்தர்கள் முதல்ல அவரோட தாமரை பாதங்களைத்தான் பார்க்கணும். கோயிலுக்கு போனா உடனே முகத்தை பார்க்க கூடாது. முகத்தை பார்க்கற தகுதி நம்மளுக்கு கிடையாது. தாமரை பாதங்கள்ல இருந்து படிப்படியா அவரது தொடைகள், இடுப்பு, மார்பு, அவரது திருமுகம் அப்படின்னு மேல கடைசியில தான் முகத்தை பார்க்கணும். அப்புறம் அந்த தாமரை பாதங்கள் ரொம்ப விசேஷமானவை. அந்த தாமரை பாதங்களுக்குத்தான் பிரம்மா தன்னோட கமண்டலத்தில் உள்ள நீரை, வாமன தேவரா வந்தப்ப கமண்டலத்தில் உள்ள நீரை அவருக்கு வார்த்து அது கங்கை நீராக பெருக்கெடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பகவானை கடைசி நேரத்துல எம் வாபி ஸ்மரன் பாவம் தியச்சதந்தே கலேவரம் தம் தமே வைதி கவுந்தே சதா தத் பாவ பாவிதக அந்த காலே ச மாம் ஏவ. அந்த காலே கடைசி நேரத்துல அந்த ஸ்மரன் நம்மளுக்கு கிடைக்கலன்னா என்ன ஆகும்? அதோகதி. இப்ப இது வரைக்கும் செஞ்ச பக்தி எல்லாம் போயிடுமே. அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் நாராயணா என்னும் திருநாமம் அப்படின்னு சொல்லி வைஷ்ணவர்கள் பகவானோட நாமத்தை நல்லா இருக்கும் போதே, ஏன்னா நம்ம உடல் சோர்ந்ததுன்னு வைங்க, நம்மளால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, நம்ம கவனத்தை முழுமையா ஈடுபடுத்த முடியாது. அதனால உடல் நல்லா இருக்கும் போதே வேறு விஷயங்கள்ல, பௌதிகமான விஷயங்கள்ல நம்ம மனதை செலுத்தாமல் எப்பவுமே பகவானது தாமரை பாதங்களுக்கு திருத்தொண்டு ஆற்ற வேண்டும். கற்பனையிலேயே இப்ப நாம தாமரை பாதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாம போட்டோ எடுத்து வச்சு மலர் போட்டு அர்ச்சனை பண்றது, வந்தனம் பண்றது, இந்த மாதிரி வந்தனம் அப்படின்னா பிரார்த்தனை, இந்த மாதிரி எல்லாம் செய்யலாமா அப்படின்னு நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலையே. நாம வேற எங்கேயோ இருக்கோம், வெளியில இருக்கிறோம், ஒரு கல்யாணத்துக்கு போறோம், உறவினர்கள் வீட்டுக்கு போறோம். அப்ப என்ன பண்றது? அப்போ மனதால நாம பகவானுக்கு பிரார்த்தனை பண்ணலாம். பகவானுக்கு இப்ப ரோட்ல போறோம், கார்லயே போறோம், பஸ்ல போறோம், அப்ப பூக்கடைகளை பார்க்கலாம். நீங்க அந்த பூவெல்லாம் எடுத்து மனசால அர்ப்பணிக்கலாம். அப்படித்தான் பீமன் பண்ணுவாராம். பஞ்ச பாண்டவர்கள பீமன் ரொம்ப பக்தி உள்ளவர் கிருஷ்ணர் மேல. அப்ப அவர் ஒரு பூந்தோட்டத்தை பாப்பாராம். அந்த பூந்தோட்டத்துல இருக்கிற பூக்களை எல்லாம் உடனே அர்ப்பணிச்சிருவாராம். அப்ப இந்த தேவலோகத்துல பகவானுக்கு அர்ப்பணிக்கப்படும் பூக்களை எல்லாம் கொண்டு போய் கொடுக்கிற வேலை ஒருத்தருக்கு இருக்கு. அப்ப அவர் மூட்டை மூட்டையா பூவை எடுத்துட்டு போவாரு. ஆனா அன்னைக்கு பாத்தீங்கன்னா பூவை அள்ள முடியாத அளவு பூ. இது எங்கிருந்து வந்தது அப்படின்னு பார்த்தா, பீமன் ஒரு தோட்டத்துல இருக்கிற பூவை மனசால, மானசீக பிரார்த்தனை அப்படிங்கிறது ரொம்ப வலிமையானது. ஒருத்தர் ஒரு பொருள் இருந்தா தான் நாம பகவானுக்கு விசேஷமா அபிஷேகம் பண்ண முடியும். பகவானுக்கு அபிஷேகம் பண்றோம்னா பால் வேணும், தயிர் வேணும், பலவிதமான திரவியங்கள் வேணும். அப்ப அது மனசாலேயே நம்ம பகவான் கிருஷ்ணருக்கு ஒரு சிலா விக்கிரகமாக மனசுக்குள்ள, உள்ளமே கோயில் உடலே ஆலயம். அப்ப இந்த மனசுல நாம பிரார்த்தனை பண்ணலாம். மானசீக பிரார்த்தனை மிகவும் வலிமை வாய்ந்தது. எந்த இடத்துல வேணா பகவானுக்கு நீங்க அபிஷேகம் பண்ணலாம். நேரம், காலம், இடம், பொருள் எதுவும் தேவை கிடையாது.
உங்க மனசை மட்டும் கொடுங்கன்னு தான் பகவான் கேட்கிறாரு. பொருளை கொடுக்கறதுக்கு பகவான் ஒண்ணும் பிச்சைக்காரர் கிடையாது. அவர்கிட்ட இருந்தா நம்ம எல்லாமே வாங்குறோம். அவர் நம்ம கிட்ட பொருள் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனாலும் எதிர்பார்க்கல, அதனால நானே அனுபவிக்கிறேங்கிற அந்த மனோபாவம் இருக்கக்கூடாது. அதே சமயம் பொருளே இல்லைனாலும் கூட நாம மானசீகமாகவும் பகவானை பிரார்த்திக்கலாம். அதன் மூலமாக எப்பொழுதும் பகவானுடைய நினைவிலேயே பகவானுடன் ஒன்றி இருக்கும்போது நாம அந்த காலே கடைசி காலத்துல அந்த பலனை நாம அனுபவிப்போம். அப்போ ஒரு விதை விதைச்ச உடனே நாம உடனே பழத்தை பறிச்சு சாப்பிட முடியாது. அது போல இப்ப செய்யறது நம்மளுக்கு நாளைக்கு பலன் கொடுக்கும். நாளைக்கு செய்யறது மறுஜென்மத்துல நாம பலன் அனுபவிப்போம். அப்ப இப்போ செய்கின்ற ஒவ்வொரு செயலும் நாம் பகவானுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். அப்பதான் நம்ம பரமஹம்சர் ஆக முடியும். இப்ப பிரம்ம சம்ஹிதையில கூட சொல்லப்பட்டிருக்கு என்னன்னா, பிரம்மா பிரார்த்தனை பண்றாரு, பிரேமாஞ்சன சுரித பக்தி விலோச்சனேன சந்தஸ்ததைவ ஹிருதயேஷு விலோகயந்தி யம் சாமசுந்தரமசிந்த்ய குணஸ்வரூபம் கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. அப்போ பகவானை எப்படி காண முடியும் அப்படின்னா, பிரேமேஞ்சன சுரித பக்தி விலோச்சனேன, பிரேமம் என்னும் மைப்பூசப்பட்ட கண்களால் மட்டுமே பகவானை காண முடியும். அப்ப பௌதிக படிப்பு படிச்சுட்டு எங்க முன்னாடி வா பார்க்கலாம் அப்படின்னு சவால் விட முடியாது. பகவான் உயர்ந்தவற்றில் உயர்ந்தவர். அவருக்கு நாம ஆர்டர் போட முடியாது. ஆனா தூய பக்தனுக்கு ஆர்டர் போட்டா நிப்பாரு. அதையும் நாம பார்த்திருக்கோம். உனது பைனாகப்பாயை சுருட்டி கொண்டு நீ நில், கணிக்கண்ணன் போகின்றான் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அப்போ அவர் பின்னாடியே போறாரு. உன் பைனாகப்பாய் விரித்து கொண்டு மறுபடியும் படுத்துக்கோன்னு சொன்னா படுத்துக்கிறாரு. ஆனா தூய பக்தனுக்கு அவர் தன்னை கொடுப்பாரே ஒழிய மற்றவர்களுக்கு, பக்தர் அல்லாதவர்களுக்கு தன்னை ஒருபோதும் காணிக்கவும் மாட்டாரு, கொடுக்கவும் மாட்டாரு. அப்போ அனைவரும் பரிபூர்ணமாக சரணடைய வேண்டும் அப்படின்னு பகவான் விரும்புறார். சர்வ தர்மான் பரித்யட்சம் மாம் ஏகம் சரணம் ரஜ. அப்ப எப்படி சரணடையணும் அப்படின்னா, சரணம் அப்படின்னு சொல்லிட்ட பத்தாது, முந்தைய ஆச்சாரியர்களை அல்லது அதிகாரிகளோட வழியை பின்பற்ற வேண்டும். அந்த ஆன்மீக குரு மூலமாக பகவானை காண வேண்டும். பகவானை பாக்குறதுங்கிறது தனிப்பட்ட முறையில நானா பாத்துக்கிறேன், என்னோட முயற்சி எடுக்கிறேன், நான் போய் தவம் பண்றேன், எந்த ஒரு ஐடியாவும் இல்லாம மனக்கற்பனையில போய் பண்ண முடியாது. அப்போ நம்மளா ரூபா அனுகாஸ் ஸ்ரீல ரூப கோஸ்வாமியை பின்பற்றுபவர்கள், அவரது ஆணைகளை பின்பற்றி நாம நடக்கிறோம். அது போல ஒருத்தருக்கும் பரமகுரு வேணும். அவங்க மூலமா தான் பார்க்க முடியும். அனுபஷ்யந்தி, பஷ்யந்தி அப்படின்னா காண்பது. பகவானை எப்படி காண்பது? குரு மூலமாக காண வேண்டும். தாந்தோணித்தனமா நாமளா போய் ஒரு யூனிவர்சிட்டியில படிச்சு எப்படி பட்டம் பெற்றால் மட்டுமே அதுக்கு வேல்யூ இருக்கும். நானா படிச்சுக்கிற ரோட்ல நிறைய புக்கு கிடைக்குது, நானா டிகிரி ஒண்ணு போட்டுக்கிறேன் MPBS, நான் இனி மருத்துவம் பாக்குறேன், எல்லாரும் எங்கிட்ட வாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்படின்னா உங்களை பிடிச்சு ஜெயில் கம்பிக்கு பின்னாடி போட்டுருவாங்க. அப்போ என்ஜினியரிங் படிக்கணும்னா ஒரு என்ஜினியரிங் காலேஜ் போகணும், அங்கீகரிக்கப்பட்ட யூனிவர்சிட்டியில அங்கீகரிக்கப்பட்ட ஆசிரியர்கள் மூலமாக கல்வி பயின்று நீங்க அந்த பட்டத்தை பெறலாம். அப்புறம் அதன் மூலமா நீங்க வாழ்க்கையை அனுபவிக்கலாம். பக்தியும் அதே போலதான். பக்திங்கிறது மிக மிக உயர்ந்த விஷயம். ஆஃப்டர் ஆல் இந்த ஜட விஷயத்துக்கே இவ்வளவு சட்டங்கள் இருக்கும்போது, இங்கதான் படிக்கணும், இந்த ஆசிரியர்கள் தான் உனக்கு சர்டிபிகேட் தரணும், அப்படி இருக்கும்போது மிக உயர்ந்த விஷயமான ஆன்மீகத்திற்கு மக்கள் முக்கியத்துவம் தருவதில்லை. தாந்தோணித்தனமா என்ன நினைக்கிறாங்களோ அதையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களே நினைச்சுக்கிறாங்க அது ஒரு பக்தின்னு. வெறும் சடங்குகளை மட்டும் பின்பற்றுகிறார்களே தவிர அதன் தாத்பரியத்தை அவங்க புரிஞ்சுக்கிறதே இல்லை. அதுக்கு படிக்கணும், வேதங்கள் படிக்கணும். இல்லைன்னா குருவிடம் சரணடைந்து அந்த வேத நாலேஜ நாம எடுத்துக்க முடியும். பகவத்கீதையில 10.10 பகவானே சொல்றாரு, தேசானு ஏவ கம்பார்த்தம் அகம் அஜ்ஞானம் ஜம்தமக அப்படின்னு சொல்லி, நாசையாம் ஆத்மா ஞான தீபேன பாஸ்வதா, அந்த ஞானத்தை நானே தருகிறேன் அப்படிங்கிறார்.
தேசாம் சதத யுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புக்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்தி தே. என்னோட அன்பு தொண்டில் ஈடுபடுறவங்களுக்கு அந்த அறிவை நானே தர்றேன் அப்படிங்கிறார். அப்ப பகவானுடைய அன்பு தொண்டில் ஈடுபடாமல் பகவானை பற்றி தெரிகின்ற அந்த அறிவை யாருக்கும் அவரை உள்ள இருந்து பரமாத்மாவா தர்றது கிடையாது. தன்னை பற்றிய குழப்பத்தை வேணா அதிகமா தர்றார். தன் மேல பக்தி இல்லாதவங்களுக்கு மேலும் குழப்பமடைய செய்கிறார். இவர் எப்படி மனுஷனா வந்தாரு, எப்படி பிறந்தாரு, தேவகியோட வயித்துல பிறந்தாரா, இவர் எப்படி மரணம் அடைஞ்சாரு, ஒரு வில் விட்டதுனால, ஒரு வேடன் வில் விட்டதுனால இவர் இறந்து போயிட்டாரு, அப்ப இவரை புதைச்சிட்டாங்க அப்படின்னு எல்லாம் இவங்களா கற்பனை பண்ணி மேடைகள்ல உட்காந்து வாதம் பண்ணிட்டு இருப்பாங்க. வெட்டி வாதம், விதாண்டம். வாதம் அப்படிங்கிறது அறிஞர்களுக்குள்ளயும் இருக்கு, ஆனா அது சாஸ்திரபூர்வமானது. ஆனா இங்க வெட்டி பேச்சாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. டீ கடையில உட்கார்ந்து இருப்பாங்க. அரசியல்வாதிகள் பேசுற பேச்சு எல்லாமே அந்த தேவையற்ற பேச்சுக்கள். தேவையற்ற பேச்சுக்கள் அப்படின்னா இந்த பௌதிக உலகத்துல நிறைய நடக்கும். எல்லா பக்கமும் பேசுறாங்க. பேச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே உரிமை உண்டு, பேசலாம். ஆனா அதனால என்ன பலன் கிடைக்கிறது அப்படிங்கிறது பக்தர்களுக்கு மட்டும்தான் தெரியும். பேசும் ஒவ்வொரு சொற்களுக்கும் ஒரு எதிர்வினை இருக்கின்றது. அதனால வெட்டி பேச்சு பேசக்கூடாது. பகவானை பற்றி பேசுவது மட்டும்தான் பலன் தரும். மற்ற பேச்சுக்கள் எல்லாமே கர்ம வினையைத்தான் தரும், மிகவும் மோசமான கர்ம வினையைத்தான் தரும் அப்படிங்கிறது பக்தர்களுக்கு மட்டும்தான் புரியும், மற்றவங்களுக்கு புரியவே புரியாது. அப்ப இந்த ஜன உலகில பாத்தீங்கன்னா நிறைய பேர் பேசிட்டு இருப்பாங்க. டீ கடையில பேசுவாங்க, அரசியல்வாதிகள் பேசுவாங்க, கல்வி பௌதிக கல்வி பேசுவாங்க. ஆனா இதுல எல்லாம் எந்த பிரயோஜனம் கிடையாது. பகவானை பற்றி பேசும்போது நம்மளுக்கு மேல 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 பல பக்தி புண்ணியம் உண்டாயிட்டே இருக்கு. அதன் மூலமா நாம அடுத்த பிறவியில நல்ல ஒரு நிலையை அடையலாம். அடுத்த பிறவி இருந்தாலும் சரி, பிறவி இல்லாத நிலையில் இருந்தாலும் சரி, நாம் மிக உயர்ந்த நிலையை அடையலாம். பகவானோட நாமம், புகழ், லீலை அதெல்லாம் அவ்வளவு பவர்ஃபுல்லானது. நேத்து கூட சில பிரபுபாதரோட புக்ல படிச்சோம். லீலாமிருதத்துல நம்ம படிச்சோம். சில பிரபுபாதர் 10வது காண்டம் பாகவதத்தை எடுத்து படிச்சுட்டு இருந்தாரு. ஸ்லோகங்கள், அந்த சான்ஸ்கிரிட் ஸ்லோகங்கள். அந்த ஃபாரினர்ஸ் நிறைய டிவோட்டிஸ் இருந்தாங்க, அவங்களுக்கு எல்லாம் புரியாது. சான்ஸ்கிரிட் படிச்சவங்க ரொம்ப கம்மி. எல்லாருமே படிச்சவங்க தான் பக்தர் ஆகணுங்கிறது கிடையாது. அப்ப பக்தர்கள் அந்த ஸ்லோகங்களை காதுல கேட்டாலே போரும், அவர்களுக்கு தூய்மை அடைஞ்சிட்டே இருக்கும். தூய்மை அப்படிங்கிறது இது உணர்வு தூய்மை அடைவது. அதனால வெளிப்புறமா தெரியாது. ஆனா உள்ள உணர்வு தூய்மை ஆகும்போது அந்த எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள் மேலும் மேல மெருகூட்டப்பட்டு கொண்டே இருக்கும். எப்படி ஒரு வைரமானது செதுக்கிட்டே இருப்பாங்க, அதனால அது ஒளிர் ஜாஸ்தியா வந்துட்டே இருக்கும். அது போல நாம நிறைய கேட்டுட்டே இருக்கும்போது பாகவதம், பகவத்கீதை போன்ற பகவானுடைய செயல்கள், லீலைகள் அதையெல்லாம் கேட்டுட்டே இருக்கும்போது நாம் தூய்மை அடைந்து கொண்டே இருக்கின்றோம். இதுல எந்த ஒரு சந்தேகம் இருக்கக்கூடாது. ஒரு வைஷ்ணவனுக்கு சந்தேகங்கிறதே வரக்கூடாது பகவான் மேல. இது கேட்கறதுனால நம்ம கண்டிப்பா தூய்மை அடைவோமா அப்படின்ற ஒரு துளி சந்தேகம் வந்தாலும் அவன் கீழே விழுந்துட வேண்டி வரும். அப்ப ஸ்ரத்தை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு பக்தன் பகவானோட தொண்டுல பூர்ண திருப்தி பக்தனோட தொண்டுல பூர்ண திருப்தி அடையும் பொழுது அந்த பக்தனுக்கு தம்மை அவர் வெளிப்படுத்துகிறார். அப்போ எத்தனை வழிகள் இருக்கோ அத்தனை முடிவுகளும் இருக்கு அப்படிங்கிற மாயாவாத தத்துவங்கள்லாம் இருக்கு. ஏன்னா நீங்க முருகரை கும்பிட்டாலும் சரி, விநாயகரை கும்பிட்டாலும் சரி, இல்ல கற்பூராயனை கும்பிட்டாலும் சரி, நீங்க எல்லாம் ஒரே இடத்துக்கு தான் வருவீங்கன்னு தத்துவவாதிகள், காக்கை தத்துவவாதிகள், காக்கை மாதிரி கத்துறவங்க எல்லாம் இருக்கிறாங்க நிறைய பேர். ஆனா எந்த சாஸ்திரத்தையும் கொண்டு அவங்க பேசுறது கிடையாது, தாந்தோணித்தனமாக மனக்கற்பனையில பேசுறாங்க. ஆனா சாஸ்திரம் என்ன சொல்கின்றதோ அதுதான் நம்மளுக்கு முடிவு. அக்ஞஸ்சா ஸ்ரத்ததானஸ்ய சம்சயாத்மாவனஸ்யதி நாயம் லோகோ அஸ்தினப்பரோ நசுகம் சம்சயாத்மனக. சாஸ்திரங்கள் தாயை போன்றது. தாயை சந்தேகப்படுறவங்க யாரும் உட்பட்டது கிடையாது. அப்போ தாய் தன் தந்தை யார் என்பதை அடையாளம் காட்டுவது போல வேதங்கள் தான் நம்மளுக்கு பகவானை அடையாளம் காட்டுகின்றது. ஏன்னா வேதங்கள் பகவானோட திருவாயில் இருந்து வந்தவை, அபவர்ஷேய.
அப்ப அதை வந்து யாரும் சந்தேகப்படக்கூடாது. சாஸ்திரங்கள் சொல்றது 100% மேல உண்மை. மற்றதெல்லாம் நம்ம நம்பவே கூடாது. அப்போ எத்தனை முடிவுகள், எத்தனை வழிகள் இருக்கோ அத்தனை முடிவுகள் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. பகவான் கிருஷ்ணர்லாம் ஒரே முடிவு, ஆதி அந்தம் எல்லாம் அவர்தான். அவருக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. அனாதிர் ஆதிர் கோவிந்த சர்வ காரண காரணம். அப்போ இந்த மனக்கற்பனையாளர்களோ, அந்த ஒரு தத்துவத்தின் மனக்கற்பனையாளரோ அல்லது அதை விட்டு கொடுப்பவரோ கிடையாது சுகதேவ கோஸ்வாமி. ஏன்னா அவர் எல்லா வழிகளையும் சொல்லல. பகவான் ஒருவரே, அவர்தான் முழுமுதற் கடவுள், அவர்தான் இந்த உலகத்தை படைத்து காத்து அழித்து அனைத்தும் செய்பவர் அப்படின்னு சொல்லி இங்க பரிஷித்து மகாராஜாக்கு அவர் பக்குவமான வழியில சொல்லிட்டு இருக்கார். எல்லா வழிகளையும் சொல்லி அவர் வந்து குழப்பல. ஏன்னா அவருக்கு தெரியும் இறுதியான முடிவு ஒன்றே ஒன்றுதான், அது பகவான் கிருஷ்ணர் தான் அப்படிங்கிறது. அப்ப உன்னத ஆனந்தத்தை உதவிக்கு அழைப்பதற்காக பகவானிடம் அவர் பிரார்த்தனை செய்கிறார். அதுவே பகவானை அறிவதற்கான ஒரே வழி. இப்ப வேற வழிகள் எல்லாம் அவர் சொல்லவே இல்லை. இங்க சுகதேவ கோஸ்வாமி பரிஷித்து மகாராஜாக்கு கடைசி மரண காலத்துல இந்த பகவானுடைய ரகசியங்களை பற்றி சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா இது ரகசியம் அப்படின்னா மிக ரகசியம், மிக மிக ரகசியம். குஹ்யம் குஹ்யத்தமம் குஹ்யத்தரம் அப்படின்னு இது வந்து மிக மிக ரகசியம். இந்த ரகசியம் வந்து பொதுவா புத்தக வடிவுல எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு. இப்ப நிறைய பேர் புத்தகம் வாங்கி வச்சிருக்காங்க, பகவத்கீதை வாங்கி வச்சிருப்பாங்க, பாகவதம் வாங்கி வச்சிருப்பாங்க வீட்டுல. ஆனா படிச்சா ஒன்னும் புரியலீங்க அப்படிம்பாங்க. ஆனா பக்தர்களான நம்மளுக்கு பகவான் புரிய வைக்கின்றார். ரகசியம் திறந்து கிடக்கு புத்தக வடிவுல, யார்கிட்ட வேணாம இருக்கு. அது ரகசியமா கிடையாது. அப்போ புத்தகத்துல இருக்கே ரகசியம், அது திறந்தா எல்லாருக்குமே கிடைக்குமே? கிடைக்காது. ஏன்னா அவங்க யாரையும் சரணடையல. ஒரு குருவை சரணடைய வேண்டும். அவர் வந்து அவரது அடிசுவட்டை நாம் பின்பற்ற வேண்டும். அப்பதான் இந்த ரகசியம் புரியும். அடுத்தது பதம் 22. பிரச்சோதிடாயேன புரா சரஸ்வதி விதன்வதாஸ்ய சதீம் ஸ்மிருதிம் ஸ்ருதி ஸ்வலக்ஷணா பிராதுரபூத் கிலாஷ்யதஹ சமே ரிஷீனாம் ரிஷப பிரசீததாம். நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க மாதாஜி. மாதாஜி. மொழிபெயர் பொருளுரை விளங்கியவர். அடுத்து நீங்க படிங்க மாதாஜி. மொழிபெயர் பொருளுரை விளங்கியவர் தெய்வ திரு ஆஷா பக்தி வேதாந்த சுவாமி சில்லா பிரபாதைக்கு ஜெய். படைப்பின் ஆரம்பத்தில் பிரம்மாவின் சக்தி வாய்ந்த அறிவை அவரது இதயத்திலிருந்து கொண்டு பெருக செய்து படைப்பை பற்றியதும் தம்மை பற்றியதுமான முழு அறிவை அவருள்ளே எழச் செய்தவரும் பிரம்மனின் வாயிலிருந்து படைக்கப்பட்டதை போல் காணப்பட்டவருமான பகவான் என்னிடம் கருணை கொள்வாராக. பொருளுரை. இங்கு நாம் ஏற்கனவே விவாதித்திருப்பதை போல் பிரம்மா முதற்கொண்ட அற்ப எறும்பு வரையுள்ள எல்லா ஜீவராசிகளிலும் பரமாத்மாவாக இருக்கும் பகவான் அனைவருக்கும் தேவையான அறிவை அளிக்கிறார். ஒரு ஜீவராசி பகவானிடம் இருந்து அறிவை பெறுவதற்குரிய போதுமான ஆற்றலை பெற்றிருக்கின்றான். பகவானிடம் உள்ள முழுமையான அறிவாற்றலில் 50% 64 பாகம் அல்லது 78% ஒரு ஜீவராசி முழுமையாக பெற முடியும். ஜீவராசி பகவானின் பின்ன பகுதியாக இருப்பதால் அவரிடம் உள்ள அறிவாற்றல் முழுவதையும் கிரகிக்க முடியாதவன் ஆவான். அந்தப்பட்ட நிலையில் ஜீவராசி மரணத்துக்கு பின் அனைத்தையும் மறந்துவிடும் நிலையில் இருக்கிறான். இந்த அறிவாற்றலை ஒவ்வொரு ஜீவனின் இதயத்திற்குள்ளும் இருந்து கொண்டு பகவான் விழிப்படைய செய்கிறார். இது உறக்க நிலையிலிருந்து விழித்தெழுவதோடு ஒப்பிடப்படுவதால் அறிவின் விழிப்புணர்வு என்று அழைக்கப்படுகிறது. இந்த அறிவாற்றலின் விழிப்புணர்வு பகவானின் முழு கட்டுப்பாட்டின் கீழ் இருப்பதால் வெவ்வேறு மனிதரிடம் வெவ்வேறு அளவு கொண்ட அறிவை நாம் காண்கிறோம். இத்தகைய அறிவு விழிப்புணர்வு சுயேட்சையான இயக்கமோ அல்லது ஒரு ஜட இயக்கமோ அல்ல. பகவானே இதன் இருப்பிற்கு மூலமாவார். இந்த ஒழுங்குமுறைக்கு பிரம்மதேவரும் கூட கட்டுப்பட்டவர் ஆவார். படைப்பின் ஆரம்பத்தில் பிரம்மா தாய் தந்தையர் இல்லாமலேயே பிறக்கிறார். ஏனெனில் பிரம்மாவிற்கு முன் வேற எந்த ஜீவராசியும் இருக்கவில்லை. அற்புதக சாய் விஷ்ணுவின் நாபி கமலத்திலிருந்து பிரம்மா பிறந்தார். இதனால் அவர் அஜய் என்று அறியப்படுகிறார். அஜய் எனப்படும் இந்த பிரம்மதேவரும் கூட பகவானின் பின்ன பகுதியாக உள்ள ஒரு ஜீவராசி ஆவார். ஆனால் பிரம்மா மிக அதிகமான புண்ணியம் கொண்ட பகவத் பக்தராக இருப்பதால் இரண்டாம் தரமான படைப்பு தொழிலை செய்ய பகவானே அவருக்கு ஊக்கமூட்டுகிறார். முக்கியமான படைப்பை ஜட இயற்கையின் மூலமாக பகவானே செய்து விடுகிறார். எனவே ஜட இயற்கையோ அல்லது பிரம்மாவோ பகவானுக்கு சுதந்திரமானவர்கள் அல்லர்.
மின்சார நிலையத்திலுள்ள இன்ஜினியரை பற்றிய எந்த அறிவும் இல்லாமல் மின்சாரத்தின் இயக்கத்தை மட்டுமே ஒரு குழந்தை காண்பதை போன்று ஜட விஞ்ஞானிகள் ஜட இயற்கையின் விளைவுகளுக்கு பின்னால் உள்ள ஆணையை அறியாமல் அதன் விளைவுகளை மட்டுமே காண்கின்றனர். இதற்கு அவர்களுடைய அறிவு பற்றாக்குறையே காரணமாகும். எனவே வேத அறிவு முதலில் பிரம்மாவிற்கு புகட்டப்பட்டது. இந்த வேத அறிவை பின்னர் பிரம்மா பரவ செய்ததாக காணப்படுகிறது. வேத அறிவை பேசியவர் சந்தேகமின்றி பிரம்மாவே ஆவார். ஆனா உண்மையில் அந்த உன்னத அறிவை ஏற்குமாறு பகவானே அவருக்கு ஊக்கம் அளித்தார். இதனால் வேதங்கள் அபௌருஷிய அல்லது படைக்கப்பட்ட எந்த ஜீவனாலும் புகட்டப்பட்டதல்ல என்று அழைக்கப்படுகிறது. படைப்பிற்கு முன்பே பகவான் இருந்தார். நாராயண பரவியத்தார். எனவே பகவானால் பேசப்பட்ட வார்த்தைகள் தெய்வீகமான ஒளி அதிர்வுகளாகும். பிராகிருதம் மற்றும் அப்ராகிருதம் என்ற பெயர்களை கொண்ட ஓசையின் இரு குணங்களுக்கு இடையில் கடலளவு வேறுபாடு உண்டு. பௌதிக சாஸ்திர வல்லுநர்களால் பிராகிருத ஓசையை அல்லது ஜடவானில் உண்டாகும் ஒளி அதிர்வை மட்டுமே கையாள முடியும். எனவே சங்கேத குறிகளின் வடிவில் பதிவு செய்யப்பட்ட வேத ஒளிகளை பிரபஞ்சத்தில் உள்ள ஒருவராலும் புரிந்து கொள்ள முடியாது. தெய்வீக அப்ராகிருத ஓசையின் அதிர்வால் ஊக்கமூட்டப்பட்டால் மட்டுமே இக்குறிகளை ஒருவனால் புரிந்து கொள்ள முடியும். இவ்வோசை சீட பரம்பரையின் மூலமாக பகவானிடமிருந்து பிரம்மாவுக்கும், பிரம்மாவிடமிருந்து நாரதருக்கும், நாரதரிடமிருந்து வியாசருக்குமாக கீழிறங்கி வருவதாகும். வேத மந்திரங்களின் உண்மையான பொருளை ஜட பண்டிதனாலும் மொழிபெயர்க்கவோ அல்லது வெளிப்படுத்தவோ முடியாது. அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவால் பூத்தப்பட்டால் அல்லாது அவற்றை புரிந்து கொள்ள முடியாது. மூல ஆன்மீக குரு பகவானே ஆவார். அதன் சங்கிலி தொடர் பரம்பரையின் மூலமாக கீழிறங்கி வருகிறது. இது பகவத்கீதை 4ஆம் அத்தியாயத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே அங்கீகாரம் பெற்ற பரம்பரையின் மூலமாக உன்னத அறிவை ஒருவன் பெற வேண்டும். இல்லையெனில் பௌதிக கலை அல்லது விஞ்ஞானத்தில் ஒருவன் மிகப்பெரிய தகுதி படைத்தவனாக இருப்பினும் அவனை உபயோகமற்றவன் என்றே கருத வேண்டும். சுகதேவ கோஸ்வாமி தமக்குள் இருந்து பகவான் தமக்கு ஊக்கமளிக்க வேண்டும் என்பதற்காக அவரிடம் பிரார்த்திக்கிறார். இதனால் பரிசுத்த மகாராஜின் சிருஷ்டியை பற்றிய கேள்விகளுக்கு சிருஷ்டியின் உண்மைகளையும் எண்களையும் அவரால் சரியாக விளக்கி கூற முடியும். ஆன்மீக குரு ஒருவர் ஜட பண்டிதர்களையும் போன்று ஒரு கற்பனையான தத்துவவாதி அல்ல. அவர் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் எனப்படுகிறார். ஹரே கிருஷ்ணன். தேங்க்யூ மதேஷ். ஹரே கிருஷ்ண மதேஷ். தேங்க்யூ மதேஷ். இப்ப படைப்பின் ஆரம்பத்துல பிரம்மா பகவானுடைய நாபி கமலத்திலிருந்து வெளிவருகின்றார் அப்படின்னு நாம பார்த்தோம். கர்ப்போதகசாயி விஷ்ணுவின் நாபி கமலத்திலிருந்து வெளிவருகின்றார். அவருக்கு அம்மா அப்பா எல்லாமே பகவான் தான். அவர் தாயோட கருவில இருந்து வரல. நம்மை போல கருவில் சிறைப்பட்டு தலைகீழாக அந்த பூமியில விழுகல. இயற்கை காற்றினால் உந்தப்பட்டு நம்ம மாதிரி பிறக்கல. அதனாலதான் அவர் பிரம்மபூ, ஆத்மபூ, ஸ்வயம்பூ அப்படின்னு பல வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறார். ஸ்வயம்பூ அப்படின்னா தானாக வருவது. இப்ப பகவானோட தொப்புள் கொடியில் இருந்து முளைத்த தாமரையின் வழியாக அவரு வர்றார். அப்ப அவருக்கு எங்கிருந்து வந்தேன்னு புரியல. கொஞ்ச காலம் அவர் மேல தாமரை தண்டுக்கு மேல போனாரு, கீழே போனாரு, 14 லோகங்களையும் சுற்றி பார்த்தாரு. அங்க யாரையுமே பார்க்க முடியல. எல்லாம் ஒரே இருட்டு. இப்ப குழம்பி போய் இருக்கும் போதுதான் தப 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 அப்படிங்கிற ஒரு சத்தம் கேட்கிறது. அப்ப அந்த சப்தத்திற்கு அடிபணிந்து, பகவானோட கட்டளைக்கு அடிபணிந்து அவர் தவம் செய்யறார். அப்போ பகவான் அவருக்கு அவர் முன்னாடி தோன்றி அவருக்கு வேத அறிவை போட்டுகின்றார். தேனே பிரம்ம ஹிருதாய ஆதி கவையே. அப்போ முதல்ல பகவான் தான் அவருக்கு அந்த வேத அறிவை புகட்டுகின்றார். இந்த 4 சதுர் ஸ்லோகங்கள் நம்ம பாகவதத்துல 4 சதுர் ஸ்லோகங்கள் மூலமாக இந்த மொத்த பாகவதத்தையும் அவர் சொல்லிடுறார். அப்போ பிரம்மா தூய்மையான நிலையில இருக்கிறதுனால அந்த 4 ஸ்லோகங்கள்லயே இத்தனை 18 புத்தகங்களோட அறிவை அவர் ஒரு சில நிமிடங்கள்ல புரிஞ்சுக்கிறார். ஆனா நாமெல்லாம் கலியுகத்துல ரொம்பவும் மன தூய்மை அற்று இருக்கிறதுனால நம்மளுக்கு பாகவதம் இந்த ஸ்லோகங்கள் 18,000 ஸ்லோகங்கள் நம்மளுக்கு விரிவாக விளக்கப்பட்டிருக்கு. இன்னும் காலம் போக போக இது கூட புரியாது. இன்னும் இதுக்கு விளக்கம் எழுதணும். அந்த மாதிரி மந்தாக சூமந்த மதையோ மந்த பாக்கிகி உபத்திருதக. கலிகால மக்கள் பல உபத்திரங்களுக்கு உள்ளாகிறதுனால மந்த புத்தி படைத்தவர்களாக இருக்கிறதுனால இந்த பாகவதம் இன்னும் விரிவாக எழுதப்பட்டு கொண்டே இருக்கின்றது. இன்னும் போனீங்கன்னா இது இன்னும் இனி பின்னாடி வர்ற பக்தர்கள்
இதை வந்து எவாபரேட் பண்ணுவாங்க, இன்னும் கொஞ்சம் விரிவா எழுதுவாங்க. ஏன்னா இது கூட புரியாது. அப்ப 4 ஸ்லோகங்கள் 18,000 ஸ்லோகங்களா மாறுற அளவுக்கு நம்மளுக்கு மந்த புத்தி இருக்கு பாருங்க. ஏன்னா நம்ம 4 ஸ்லோகங்களை புரிஞ்சுக்கிற அறிவு நம்மளுக்கு கிடையாது. தூய பக்தர் தூய பக்தர், அதாவது பிரம்மா வந்து மேன்மையான நிலையில இருக்கிற அவருக்கே வந்து 4 ஸ்லோகங்கள் போதுமானதா இருந்தது. அப்புறம் 40 ஆச்சு, 40 வந்து 4000 ஆச்சு, அப்படியே 18,000 ஆயிடுச்சு இப்போ. அப்ப நம்மளுக்கு வந்து பகவானுடைய 64 குணங்கள்ல 50 குணங்கள் இருந்தது அப்படின்னா, அதாவது 78% இருந்தது அப்படின்னா அந்த ஜீவராசி முழுமையாக முடியும், பூரணமாக முடியும். அப்ப பகவானை போல யாராலும் 100% ஆக முடியாது. அட்லீஸ்ட் அந்த 64ல 50% இருக்கணும். அப்ப 78% நம்மளுக்கு இருந்தது அப்படின்னா நாமளும் பூர்ணத்துவம் அடையலாம். ஆனால் பகவானோட முழுமையா பகவானுக்கு இணை வைக்க முடியாது. குணத்தால் ஒன்று, அளவால் வேறு. அப்ப பகவான்கிட்ட இருக்கிற குணம் நம்ம கிட்டயும் இருக்குது. அது முழுமை அடைஞ்சது அப்படின்னா நாம பூர்ணமாகலாம். அதனாலதான் அந்த பந்தப்பட்ட ஜீவராசி அவனோட அறிவாற்றலால எதையும் கிரகிக்கவே முடியாது. அதனாலதான் மரணத்துக்கு பின்னாடி நாம எல்லாத்தையும் மறந்துடுறோம். வயசானதுக்கு பின்னாடியே மறந்துடுறோம். மரணம் கூட வேண்டியதில்லை. இப்ப கேட்டா கூட நம்ம நேத்து என்ன பாடை அணிந்திருந்தோம், என்ன உணவு சாப்பிட்டோம் அப்படிங்கிறத நாம யோசிச்சுதான் சொல்ல வேணும். அப்ப இந்த அறிவாற்றலை ஒவ்வொரு ஜீவன் இதயத்துக்குள்ளும் இருந்து கொண்டு பகவான் வெளிப்படைய செய்கிறார். நானே மத்தக ஸ்மிருதிர் ஞானம் அபோகனம் ச, நானே அந்த அறிவையும் மறதியும் நானே தர்றேங்கிறார். அப்ப உறக்க நிலையில் விழித்தெழுவதோடு ஒப்பிடப்பட்டதால் அறிவின் விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அறிவு வந்து நம்மளுக்கு இப்போ தூங்குற நிலையில இருக்கு. உண்மையான அறிவு கிடையாது. எல்லாமே ஜட அறிவை வச்சுக்கிட்டு தான் நாம அந்த கண்ணோட்டத்துலதான் எல்லாத்தையும் பாக்குறோம். ஆனா உண்மையான அறிவு எதுனா ஆன்மீக கண்ணோட்டத்தில் ஆன்மீக கண் கொண்டு, சாஸ்திர சக்ஷு, ஞான சக்ஷு, ஞானத்தின் கண் கொண்டு பாக்குறது தான் உண்மையான அறிவு. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க எனக்கு நிறைய அறிவு இருக்கு பாருங்க, நான் 100க்கு 100 வாங்கியிருக்கேன் அப்படின்னு எல்லாம் பேப்பர்ல எல்லாம் விளம்பரப்படுத்திக்கிறாங்க. அது உண்மையான அறிவு இல்ல. அறிவு என்பது தன்னுணர்வு பற்றிய அறிவு. தன்னை பற்றியே தெரியாத அறிவு என்ன அறிவு? ஜட கல்வியில யாரோ ஒருத்தன் போனது வந்ததெல்லாம் எழுதி வைக்கிறான். அவுரங்கசீப் இந்த கோயில உடைச்சான், ஷாஜகானை கட்டிட்டான், ஷாஜகான் அந்த தாஜ்மஹாலை கட்டுனா, இப்படி எல்லாம் வந்து இந்த அறிவெல்லாம் நம்மளுக்கு தேவையா? யாரோ என்னமோ பண்ணிட்டு போனா. நம்மளோட ஆத்மா எங்க போகுது? நான் யார்? நான் எதுக்காக இங்க வந்தேன்? ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு தெரியாம அதை பத்தி படிச்சு நாம என்ன கிழிக்க போறோம்? உண்மை கிடையாது. நிறைய பேர் அல்ஜீப்ரா படிக்கிறோம். யாராவது யூஸ் பண்ணிருப்போமா வாழ்க்கையில? நீங்க யாராவது யூஸ் பண்ணிருக்கீங்களா? +2ல எல்லாம் அல்ஜீப்ரா, B²=A² நிறைய படிச்சோம். நம்மளாம் அந்த கணக்கா போட்டுட்டு இருக்கோம் வாழ்க்கையில. நம்ம படிக்கிறது எதுவுமே வாழ்க்கைக்கு உதவுறது கிடையாது. அந்த படிப்பு வந்து வெறும் ATM மெஷின் மாதிரி காசு சம்பாதிக்கிறதுக்கு உதவுது. அது வந்து வெளிப்புற உடலுக்கு மட்டும்தான். அப்போ உள்ள ஒரு சூட்சுமமான உடல் இருக்கின்றது. என்னுடைய சூட்சுமமான உடல், மனம், புத்தி, அகங்காரம், அதை பத்தி நான் யோசிக்கணும். அதன் மூலமாகத்தான் நான் அடுத்த உடம்புக்கு பாஸ் ஆகுறேன் அப்படிங்கிற அறிவெல்லாம் நம்மளுக்கு கிடையாது. அப்போ ஒரு எனர்ஜி அப்படிங்கிறது இந்த உலகத்துல சக்தி அப்படிங்கிறது பின்னாடி இருக்கு. சக்திமானாக அதை இயக்குபவர் பகவான் கிருஷ்ணர். அதை பத்தி யாராவது யோசிச்சிருக்கோமா? கிடையாது. ஆனா வெளிப்புறமா ஒரு குழந்தை நினைக்கும், இந்த மின்சாரம் எப்படி வருது? சுவிட்ச் போட்டா ஃபேன் ஓடுது. ஆனா அந்த மின்சாரம் எங்கிருந்து வருது? கரண்ட் கம்பத்துல இருந்து வருது. அது கூட தெரியும். ஆனா அந்த கரண்ட் கம்பத்துக்கு எங்கிருந்து மின்சாரம் வருது? அதுக்குன்னு ஒரு மின்சார நிலையம் இருக்கின்றது. அவங்க நிறைய இன்ஜினியர் இருக்காங்க. அவங்க வந்து அந்த அணைக்கட்டுகள், இந்த மாதிரி சூரியன் இருந்து வெப்ப கதிர்களை மின்சாரமா உருவாக்குறது, அப்படி எவ்வளவோ வேலைகள் செஞ்சு அந்த மின்சாரத்தை சேர்த்து வச்சு அந்த மின்சார நிலையத்திலிருந்து நம்மளுக்கு இங்க பாஸ் பண்றாங்க. ஆனா குழந்தைகளுக்கு இதெல்லாம் தெரியாது. சுவிட்ச போட்டா ஃபேன் ஓடுது, டிவி ஓடுது, ஃப்ரிட்ஜ் ஓடுது, அவ்வளவுதான் தெரியும். ஏன்னா அதுக்கு மேல அறிவு அவங்களுக்கு கிடையாது. அது போல இந்த மானிடர்களும் அப்படித்தான். பக்தர் அல்லாதவர்கள் நினைக்கிறாங்க இந்த உலகம் தன்னால இயங்கிட்டு இருக்கு, தன்னால செடி முளைக்குது, அதுல இருந்து நாம தானியங்களை விளைவிக்கிறோம், விதை போட்டா அது பாட்டுக்கு வந்துரும், அதுக்கு பின்னாடி ஒரு கட்டுப்பாட்டாளர் இருக்கிறார்
அவர்தான் பகவான் அப்படிங்கிறது தெரியாது. இப்ப இங்க பிரம்மா பத்தி பேசணும் அப்படின்னா, அவர் அதிகமான புண்ணியம் கொண்ட ஒரு ஜீவாத்மா. அவர் அதனாலதான் பகவான் அவர்கிட்ட இரண்டாம் படைப்பு சர்க்க விசர்க அப்படிங்கிற இரண்டாம் படைப்பை அவருக்கு கொடுத்தார். இரண்டாம் படைப்பை கொடுத்து அவருக்கு ஊக்கமூற்றார், நீ படைப்பு தொழிலை செய் அப்படின்னு. முதல்ல பகவானே புருஷ அவதாரமாக இந்த உலகத்தை எல்லாம் கோடானு கோடி அண்டங்களை படைக்கிறார். அந்த அண்டங்களுக்குள்ளெல்லாம் அவர் புகுந்து அந்த அண்டங்களை இயக்க செய்கின்றார். கர்ப்போதக சாயி விஷ்ணுவாக, அப்புறம் காரணோதக சாயி விஷ்ணுவாக அதுக்குள்ள வர்ற எல்லா ஜீவராசிகளுக்கும் இதயத்துக்குள்ள பரமாத்மாவாக சென்று அந்த ஜீவராசிகளை எல்லாம் இயக்க வைக்கிறார். இப்ப பகவான் அந்த முதல் தர படைப்பை செய்யறார். இரண்டாம் தர படைப்பை பிரம்மாக்கு கொடுக்கிறார். ஏன்னா அவர் புண்ணிய ஆத்மா அப்படிங்கிறதுனால. அப்ப படைப்பு ஜடையின் மூலமாக பகவானே அந்த படைப்பை செய்யறார். ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க மாதாஜி. டவுட் இப்ப கேட்கலாங்களா? நீங்க சொன்னதுல இருந்து இதை முடிச்சிடலாங்க மாதாஜி. ஓகே 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 மாதாஜி. அப்ப ஜடை இயற்கையாகவோ அல்லது பிரம்மாவோ பகவானுக்கு சுதந்திரம், ஜடை இயற்கையோ அல்லது பிரம்மாவோ பகவானுக்கு சுதந்திரமானவர்கள் அல்ல. இப்போ ஜடை இயற்கை சுதந்திரமா செயல்படுதுங்கிறது கிடையாது. ஜடை இயற்கை ஆட்டுவிப்பவர் யார், அது கண்ட்ரோலர் யாருன்னா பகவான் தான். பிரம்மா வேதத்தை முதல்ல சொன்னாரு. அப்போ வேதம் பிரம்மாட்டு இருந்துதான் நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனா அந்த வேதத்தை சொன்னவர் யார்? முதல் ஸ்லோகத்துல அதுதான் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. தேனே பிரம்ம ஹிருதாய ஆதிகவையே. ஆதிகவையே அப்படின்னா இங்க பிரம்மாவின் ஹிருதயத்தில் முதலில் அந்த வேதத்தை பூட்டியவரும் பகவானே. அப்போ இது தெரியாம நிறைய பேரு வேதங்கள் எல்லாம் பிரம்மாதான் படைச்சார் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. வேத அறிவு முதல்ல பகவானால பிரம்மாவுக்கு கொடுக்கப்பட்டது. அத வேதங்கள் அப்படிங்கிறது அபவர்ஷேய. ஏன்னா இது முக்குணங்களுக்கு உட்பட்டவர்களால் அது பேசப்பட முடியாது. வேதம் அப்படிங்கிறது சட்டம். அது யார் கொடுத்தாங்க அப்படின்னா அபவர்ஷேய, பகவானுடைய திருவாயிலிருந்து வந்ததனால் அவை மிகவும் புனிதமானவை. அது பகவானால மட்டும்தான் சொல்லப்பட முடியும். நாராயண பரோ அவ்யக்தாத். அப்ப அந்த வார்த்தைகள், ஒளி அதிர்வுகள் மிகவும் வலிமை வாய்ந்தவை. ஜட ரீதியா நீங்க என்ன வேணா பேசுங்க. ஒரு ஃபேன் 1008 தடவை சொன்னாங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு உணர்வும் மாறாது. ஆனா பகவானோட நாமத்தை ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரித்து பாருங்க. உங்க உணர்வுகள் மாறும், உங்களுக்குள்ள தெளிவு ஏற்படும், நீங்க அதை உணர முடியும். அதனாலதான் தொடர்ந்து நம்ம 16 மாலைகள் சொல்லும் போது நம்ம மிகவும் தெளிவுடன் இருப்போம். அன்னைக்கு நாளே ரொம்ப விசேஷமா நல்ல மன நிம்மதியோட போகும். ஆனா நீங்க ஜட ரீதியா நிறைய பேச போயிருங்க, அதனால சங்கடங்கள் தான் உருவாகும். ஒண்ணுக்கு பிரச்சனைகள், ஒண்ணுக்கு அடிச்சுக்கலாம். அப்ப மன நிம்மதி இல்லாதவற்றை உருவாக்குது பௌதிக விஷயங்கள். ஆனா ஆன்மீக ஒளி அதிர்வுகள் மிகவும் வலிமையானவை. இப்ப பாகவதம் பேசுறோம் அப்படின்னா இந்த வீதி ஃபுல்லாமே அந்த பாகவதத்தோட அந்த மங்களம் எதிரொலிக்கும். பாகவதத்தோட வார்த்தைகளுக்கு அவ்வளவு வலிமை இருக்கு. அதனாலதான் தொடர்ந்து நித்தியம் பாகவத சேவையா, தொடர்ந்து பாகவதம் கேட்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தப்படுது. ஏன்னா சில பிரபுபாதரோட வார்த்தைகள், அதுவும் பாகவதமே ரொம்ப விசேஷம். நிகம கல்பத்தரோர் கலிதம் பலம் சுகமுகா தம்ருத திரவ சம்யுதம். அப்படிப்பட்ட பாகவதத்தை தினம் கேட்கும் போது நம்மளுக்கு மங்களம். வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் வைப்ரேஷன். வீடு மட்டும் இல்ல, அந்த சொல்லப்படுகின்ற இடம், அந்த சூழ்நிலைகளே மாறும் உங்களுக்கு. அந்த வீதி ஃபுல்லாமே அதை எதிரொலிக்கும். ஒரு வீட்டுல நீங்க பாகவதம் படிக்கிறதுனால அந்த வீதி ஃபுல்லாமே பயனடையும். அதனாலதான் ஹரே கிருஷ்ண மந்திரம் கூட நாம வாய்க்குள்ள சொல்லாம வாய் விட்டு சத்தமா சொல்றாங்க. ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிற உயிர்வாளிகள் எல்லாமே பலனடையும். எறும்பு, நம்மளை சுற்றி இருக்கிற நாய், செடி, கொடி எல்லாமே அதன் மூலமா பயன்படும். அப்ப இது அப்ராகிருத ஓசை. பிராகிருத அப்படின்னா பௌதிக ஓசை. பௌதிக ஓசைனால எதுவுமே நம்மளுக்கு கிடைக்காது. நீங்க இப்ப ஒரு சாங் கேக்குறீங்க அப்படின்னா, ஒரு பக்தி பூர்வமான பாட்டு கேட்கும் போது அப்படியே மெலோடியஸா இதயத்துக்கு இதமா இருக்கும்.
இதே வந்து நீங்க வெஸ்டர்ன் மியூசிக் போட்டு கேக்குறேன் அப்படின்னு சொல்லி போட்டு டாம் டூம் அப்படின்னு சொல்லி அந்த தகரங்களை எல்லாம் தட்டிட்டு பயங்கரமான ஒரு அசுரத்தன்மையுடைய ஓசை எழுப்புவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்ரோஷமா இருக்கும். மென்மையான அந்த ஓசைகளை, பக்தி பூர்வமான இசையை கேட்கும் போது எப்படி இருக்கும்னா உங்களுக்கு மனசுல ஒரு சாந்தம் இருக்கும். ஆனா இந்த ஓசைகளை இப்ப நிறைய சினிமா பாடல்கள் வருது பாருங்க, கச்சமச்சான என்னென்னமோ தமிழ் வார்த்தைகள் கூட இல்ல, வேற வேற என்னென்னமோ வார்த்தைகளை போட்டு பாட்டெல்லாம் அது கேட்கறதுக்கு அப்போதைக்கு இந்த இளைஞர்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும். ஆனா அதுலயே நிலைச்சிருக்க மாட்டாங்க. பாத்தீங்கன்னா ஒரு மாசம் கழிச்சு வேற பாட்டு வந்துடும், அதுக்கு போயிருவாங்க. ஆனா எப்பவும் பகவானுடைய திருநாமம் பாருங்க ஒரே மாதிரிதான். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இது என்றும் தெவிட்டாது, மாற்றமும் முடியாது, மாற்றிக்கொள்ள விருப்பமும் இருக்காது நம்மளுக்கு. ஏன்னா பகவானுடைய ஒவ்வொரு நாமம் சகஸ்ர நாமம், ஆயிரம் நாமங்கள் பகவானுக்கு இருக்கு. ஆயிரம் நாமங்கள்ல ஆயிரம் வலிமைகள் இருக்கு, ஈர்ப்பு சக்தி இருக்கின்றது, அது தெய்வீகத்தன்மை இருக்கின்றது. ஏன்னா அது பௌதிகமானது கிடையாது, ஆன்மீகமானது. ஆன்மீகமானது மிகவும் வலிமையானது, பௌதிகமானது அசுத்தமானது. ரெண்டுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. அப்போ நாம சாதாரண விஷயங்களை கேட்கல, பாகவதம் படிக்கிறோங்கிற சாதாரணமா சொல்லிடுறோம் நாங்க பாகவதம் படிக்கிறோம் அப்படின்னு. அதனோட வலிமை என்னங்கிறது நம்மளுக்கே தெரியாது, அவ்வளவு வீரியமானது. ரொம்ப 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 கொடுத்து வச்சவங்கதான் இதெல்லாம் கேட்க முடியும், இதை உணர முடியும். இப்ப பாகவத வகுப்புல நித்தியம் பாகவத சேவையா தினம் வர்றவங்களுக்கு படிப்படியாக மிக உயர்ந்த நிலை கிடைக்கும். பாகவதம் கேட்கறதுக்கு முதல்ல அந்த பௌதிக நோய் நம்மளை வந்து அவ்வளவு சீக்கிரம் உள்ள இழுக்காது. ஏன்னா பௌதிக நோய் இருக்கிறவங்களுக்கு அந்த கரும்பு சாறு கசகத்தான் செய்யும். முதல்ல கேட்கிறப்போ அவ்வளவு புரியாது. கேட்க 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 நீங்க வந்து அதுல அப்படியே இன்வால்வ் ஆயிருவீங்க. அதை விட்டு பாகவதம் கேட்காம அன்னைக்கு நாள் நிறைவடையாது. நம்மளுக்கு வந்து மனசு வந்து ஒரு மாதிரி இருக்கும், இன்னைக்கு ஏதோ நாம விளந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ பாகவதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பவித்திரமானது. பவித்ரம் இதம் உத்தமம் பிரத்யக்ஷா வகமம் தர்மியம் சுஷூகம் கருதும் அவ்யயம். அப்போ பகவத்கீதை பாகவதம் எல்லாம் வந்து ராஜ வித்யா, ராஜகுஹ்யம். அப்ப இங்க வந்து அங்கீகாரம் பெற்ற பரம்பரையின் மூலமாக உன்னத அறிவை ஒருவன் பெற வேண்டும். இல்லையெனில் பௌதிக கலை அல்லது விஞ்ஞானத்தில் ஒருவன் மிகப்பெரிய தகுதி படைத்தவனாக இருப்பினும் அவனை உபயோகமற்றவன், விப்ளா மதா, உபயோகமற்றவன் அப்படின்னே கருதணும். அப்ப எவ்வளவு பெரிய சயின்டிஸ்டா இருந்தாலும், இப்ப பாருங்க நான் ராக்கெட் தயாரிச்சிருக்கிறேன் ஆனா என்கிட்ட பக்தி இல்ல, நிறைய ஜீரோ போட்டிருக்கேன் ஆனா முன்னாடி 1 அப்படிங்கறது பக்தி இல்ல அப்படின்னா அதனால என்ன? உடல் மறைஞ்சிருச்சுன்னா உனக்கு ஒரு புத்தியும் கிடையாது. ஏன்னா நீ வயசானாலே உன்னோட புத்தியெல்லாம் மறைஞ்சிரும். அப்ப எவ்வளவு பௌதிக படிப்பு படிச்சு எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய கார் பங்களால இருந்தாலும் பக்தி இல்லைன்னா அதனால அவன் மூடனே, அவனது வாழ்க்கை உபயோகமற்றது. ஏன்னா இந்த மனித வாழ்வு இந்த அற்ப இன்பங்களை அனுபவிப்பதற்கு அல்ல. மனித வாழ்வு நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது எதற்காக? இந்த உடல்ங்கிறது ஒரு கருவி, ஞானத்தை பெறுவதற்காக. அப்போ அந்த ஞானத்தை பெற்று நாம பகவான்கிட்ட போய் திருப்பி போய் சேரணும். நாம இங்க டூரிஸ்ட் மாதிரி டூர் வந்திருக்கோம். இந்த உலகுல தங்கறதுக்கு வரல யாருமே. பொட்டி படுக்கையெல்லாம் வச்சுக்கிட்டு நான் அடுத்தடுத்த வீட்டுக்கு போறேன் அப்படின்னு உடலை மாத்திட்டு அடுத்து மறுபடியும் ஒரு வீட்டுக்கு போகக்கூடாது. ஏன்னா இங்க இருந்தா மறுபடியும் அடிபட்டுட்டே இருக்கணும். அப்போ நாம இந்த உலகம் நிரந்தரமற்றது, நம்ம வாழ்வு மனித வாழ்வு எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கா அதை உணர்ந்து நாம் வந்து நம்ம அந்த ஆத்மாவை மீட்பதற்குரிய வழியை பார்க்கணும். ஆத்மாவானது இப்ப உடலுக்குள்ள சிக்கி இருக்கு, ரொம்ப கஷ்டப்படுது உடலுக்குள்ள சிக்கிட்டு. ஏன்னா உடல் எடுத்தவன் கஷ்டம் அனுபவிச்சே ஆகணும். ஏன்னா அவனுக்கு முதுமை இருக்கு, நோய் இருக்கு, இறப்பு இருக்கு. அப்ப அந்த ஆத்மாவும் அதனால கஷ்டப்படுது. இந்த உடல் எடுத்துக்கிட்டு இதுக்குள்ள சிக்கிருச்சு அந்த ஆத்மா. ஆன்மீக ஆத்மா பௌதிக ஜடத்துல சிக்கிருச்சு, ஜட உடல் இது. இப்போ 9 வாயில் கொண்ட குடிலையிலிருந்து நாம விடுவிக்கணும். எப்படி அப்படிங்கிறது தான் நாம இப்ப பாத்துட்டு இருக்கோம் பாகவதத்துல. அப்போ சிருஷ்டி பற்றிய கேள்விகளுக்கு சிருஷ்டியின் உண்மைகளையும் எண்களையும் அவரால் சரியாக விளக்கி கூற முடியும். யாரு? ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமி. ஏன்னா அவர் வந்து மிக உயர்ந்த ஆத்மாவா இருக்கிறதுனால அவர் மூலமா பரிஷித் மகாராஜா தெரிஞ்சுக்கிறார். நாம போய் சிருஷ்டி பத்தி
ஒரு எம்பிபிஎஸ் படிச்சிருக்கான், அதனால அவனுக்கு படிப்பறிவு இருக்கு, அவங்ககிட்ட கேட்கலான்னு போய் கேட்க முடியாது. அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. சிருஷ்டி ஸ்ருதி பிரளய சாதன சக்தி ஏகா அப்படின்னு சொல்லி பகவான் தான் துர்க்கையின் மூலமாக இந்த சிருஷ்டியை ஏற்படுத்துறாரு, அதை மெயின்டைன் பண்றாரு, அதை அழிக்கிறார். தனக்கு கீழே ஒரு ஆபீசர் வச்சு அதெல்லாம் பண்றாரு. பிரம்மா வச்சு சிருஷ்டியை ஏற்படுத்துறாரு, விஷ்ணுவின் மூலமாக அதை காக்கின்றார், சிவன் மூலமாக அதை அழிக்கின்றார். இப்படி குணரூபங்களாக அவர் இதை மெயின்டைன் பண்றாரு, அதை அழிக்கிறாரு, அதை படைக்கிறாரு. இப்படி மாத்தி மாத்தி பல யுகங்களாக இது ரொட்டீனா நடந்துட்டே இருக்கு. இந்த அறிவெல்லாம் கண்டிப்பா பௌதிகவாதிகளுக்கு தெரியாது, உணர முடியாது. பக்தர்கள் மட்டும்தான் இதை உணர முடியும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. யாரோ டவுட் கேட்டீங்க மாதாஜி? ஹரி போல். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஆக்சுவலா நான் கேக்குறது கரெக்டான்னு தெரியல. ஆக்சுவலா நீ சொன்னதுல புரிஞ்சிருச்சு, இருந்தாலும் மனசுல அந்த டவுட் வந்துருச்சு இல்ல, அதனால உங்கள்கிட்ட சொல்லிடலாம். ஓகே மாதாஜி. இந்த எஜுகேஷன் சிஸ்டம் பத்தி சொன்னீங்க, அதுக்கு சொல்றேன். முன்ன குருகுல கல்வியில இருந்தனால அவங்களுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் இதுவும் உலக அறிவு எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம கலிகாலத்துல நமக்கு அந்த மாதிரி குருகுல கல்வி இல்லாததுனால எல்லாம் இன்ஸ்டிடியூஷனா போனால அவங்க குழந்தைங்களை நெறிப்படுத்துறதுக்கு சில இதெல்லாம் அது ஃபாலோ பண்ண வேண்டியதா இருக்குல்ல. அப்போ அவங்க மேக்ஸோ சயின்ஸோ ஆஸ் இட் இஸ் என்ன இருக்கோ அதை படிச்சுதானே மாதாஜி வர முடியும். ஏன்னா ஒருவேளை நம்ம அது கூடயே சேர்ந்து ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா ஓகே, பட் நம்ம குழந்தைங்களை நெறிப்படுத்துறதுக்கு வேற என்ன மாதிரியான எஜுகேஷன் கொடுக்க முடியும்னு கேக்குறேன். இத பத்தி நம்ம பல தடவை விவாதம் பண்ணிருக்கோம் மாதாஜி. அப்போ எஜுகேஷன் சிஸ்டம் இப்போ ஆங்கிலேயர்களாலதான் கொண்டு வரப்பட்டது. இப்ப கொடுக்கப்பட்டிருக்க எஜுகேஷன் சிஸ்டம் இது நம்மளோட பாரம்பரிய கல்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா வேத கல்விதான். குருகுலத்தின் மூலமா பிரம்மச்சரியம் ஏற்றுக்கொண்டு 4 வயசுல இருந்தே அவங்களுக்கு வேத பாடசாலைகள்ல வேதங்கள் படிச்சு அவங்க வாழ்க்கையில கிருகஸ்தாவா படிச்ச விஷயங்களை எல்லாம் கிருகஸ்தாவா அவங்களுக்கு முடிஞ்ச தானம் தவம் அதெல்லாம் பண்ணி அந்த கிருகஸ்தா வாழ்க்கையை முடிச்சு அப்புறம் வானப்பிரஸ்தா அப்புறம் சந்நியாசம் அப்படிங்கிறது தான் நம்மளோட வேதிக் சிஸ்டம். ஆனா எப்ப 16வது நூற்றாண்டுல இருந்தே நாம ஒவ்வொருத்தரா அடிமை பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ முதல்ல அடிமை பண்ண ஆரம்பிச்சவங்க நம்மள சீக்கிரம் அடிமையாக்க முடியல. அப்ப இவங்களோட வீக்னஸ் என்னன்னு பார்த்தாங்க. அப்ப நாம எதை சார்ந்து இருக்கிறோம்? எங்கேயுமே ஒரு பிச்சைக்காரர் கூட கிடையாது இந்தியால. எல்லாருமே விவசாயத்துல மற்ற வேத கல்வியில எல்லாம் சிறந்து விளங்குறதுனால இவங்களை நாம சீக்கிரம் அடிமைப்படுத்த முடியாது. இவங்களோட வேறு ஆதாரத்தை அழிக்கணும். முதல்ல ஆதாரம் எது பாத்தீங்கன்னா நம்மளோட வேதிக் சிஸ்டம், அந்த வர்ணாசிரம முறை. அப்ப இவங்க கல்வியை நாம எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி நாலந்தா பல்கலைக்கழகம் போன்ற மிகப்பெரிய பல்கலைக்கழகங்கள் எல்லாம் அன்னைக்கு இருந்தது. அதையெல்லாம் வெட்டி சாச்சாங்க. அப்போ வெள்ளைக்காரன் சொல்றதுதான் கரெக்டுங்கிற ஒரு மனோ தத்துவ ரீதியா மக்களை மாத்துனாங்க. வெள்ளைக்காரனுக்கு அதிகமா தெரியும், அவன் சொல்றத நாம கேட்கணும். அப்போ உடை, பண்பாடு, நாகரிகம், கல்வி எல்லாமே மாறுச்சு. நம்ம வெப்ப மண்டலத்துல இருக்கோம், நம்ம உடை பருத்தி ஆடை. அதை விட்டுட்டு அவங்க கொடுக்குற ஆடைகளை கோட் சூட் எல்லாம் போட்டுக்கிட்டோம். நாம பியோர் வெஜிடேரியனா இருந்தவங்க அவங்க மாமிசத்தை பழக்க விட்டு நம்மள சூத்திரர்கள் மாதிரி அந்த கீழ்த்தரமான உணவுகளை உண்ண ஆரம்பிச்சோம். அதே போல வேத கல்வியை விட்டுட்டு அவன் கொடுக்குற ஆங்கில கல்வி, அந்த ஆங்கில கல்வி மோகம் இன்ன வரைக்கும் இருக்கு. தமிழ்ல படிக்கிறது கேவலம்னு சொல்லி ஆங்கில கல்வியில படிக்கிறது தான் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே இங்கிலீஷ் மீடியம்ட்டு போறாங்க. அது வாழ்க்கையில வேற வழி இல்ல, சமுதாயத்தோட ஒத்து வாழணும், நாம வாழ்க்கையில நம்ம உடலையும் பராமரிக்கணுங்கிறதுக்காக. அதாவது சில பிரபுபாதர் எல்லாத்தையும் விட்டுருங்கன்னு சொல்லல டோட்டலா. அப்ப அந்த கல்வியோட சேர்த்து இதையும் நாம இந்த நாலேஜையும் கொடுக்கணும். வெறுமனவே ஆங்கில கல்வியை கொடுக்கறதுக்கு பொதுவா இப்போ பெரியவங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் இந்த கல்வியை கொஞ்சமாவது சின்னவங்களுக்கு கொடுக்க முடியும். இப்போ தாத்தா பாட்டிகளே எந்த வீட்லயும் கிடையாது, எல்லாம் தனியா இருக்காங்க, ஆசிரமத்துல கொண்டு போய் விட்டுறாங்க. இப்படி எல்லாமே கூட்டு குடும்பம் எல்லாம் சீரழிஞ்சு போச்சு. இப்படி எல்லா நிலைமைகளுமே நம்மளுக்கு வீக்கா இருக்கிறப்போ சரி பேரண்ட்ஸுக்காவது அந்த நாலேஜ் கிடைக்குதா பார்த்தா கிடையாது. அப்படியே இருந்தாலும் அவங்க எல்லாம் வேலைக்கு ஓடிடுறாங்க. குழந்தைகளை வீட்டுல தனியா விட்டுட்டு, இல்ல எங்கேயாவது ஹாஸ்டல்ல விடுறாங்க, இல்ல மேடு அப்படின்னு சொல்லி வேலைக்காரங்கிட்ட விட்டுறாங்க. இப்படி நிறைய சிஸ்டத்தையும் மாத்திட்டாங்க.
அப்ப குழந்தைகளுக்கு கவர்மெண்ட் தான் சொல்லணும். கவர்மெண்ட் வந்து இந்த பாடத்திட்டத்தை புகுத்தணும், ஆன்மீக கல்வி கொண்டு வரணும். ஆனா இங்க வந்து இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள் இவங்களுக்கெல்லாம் நாம எல்லாம் இந்த மாதிரி கல்வி கொடுத்தா அவங்க எல்லாம் வந்து ஆட்சேபம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லுது. ஆனா முஸ்லிம் கண்ட்ரியில நீங்க போய் பாத்தீங்கன்னா அவங்களுடைய மத போதனைகள் தான் முன்னாடி வைக்கிறாங்க. ஆனா இந்துக்களான நாங்கெல்லாம் மதங்களை ஃபாலோ பண்றது கிடையாது, நாங்க மத பிரிவினைகள் எங்களுக்குள்ள கிடையாது, எல்லா மதமும் சம்மதம் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு அரசியல்வாதிகள் அவங்களுக்குள்ளேயே போட்டு குழப்பிட்டு மக்களையும் ஏமாற்றிட்டு ஓட்டு வாங்கினா போதும் அப்படிங்கிற நிலையில இன்னைக்கு இருக்காங்க. அதனால நம்மளுடைய இங்க வந்து இந்து மதம் கிடையாது, இது சனாதன தர்மம். சனாதனம் அப்படின்னா நித்தியமானது, எல்லாருக்கும் பொதுவானது. முதல்ல வந்து இப்படி பிரிவுகளே கிடையாது, எல்லாருமே ஒரே இதுல இருந்தாங்க. அப்ப சனாதன தர்மம் பின்பற்றப்பட்டு வந்தது. அப்போ இந்து அப்படிங்கிறது சிந்து நதிக்கரையில இருந்ததுனால மருவி அப்படியே இந்துன்னு வந்துச்சு. அப்போ இந்து, முஸ்லிம், கிறிஸ்டின் அப்படின்லாம் கிடையாது. அப்புறம் தான் மக்கள் பகுதி பகுதியா பிரிஞ்சு அவங்கவுங்களுக்குன்னு ஒரு கொள்கைகள், அவங்கவுங்களுக்கு ஒரு சமயம், அவங்கவுங்களுக்கு ஒரு தர்மம். ஏன்னா அப்படி கிடையாது. தர்மம் அப்படின்னா சாக்ஷாத் பகவத் பிரணீதம், பகவான் ஏற்றுகின்ற தர்மம் ஒன்றே ஒன்றுதான், எல்லாருக்கும் அது பொதுவானது. ஆனா அவங்கவுங்க சௌகரியத்துக்கு ஏற்ப அவங்கவுங்க பிரிச்சுக்கிட்டாங்க. அதனாலதான் இப்ப வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. ஆனா உண்மையான மத கோட்பாடு என்ன சொல்லுதுன்னா நம்மளுக்கு நல்ல வழியை மட்டும்தான் சொல்லுது. அப்ப அந்த நல்ல வழியை பின்பற்றதை விட்டுட்டு எல்லாரும் அவங்கவுங்களுக்கு ஒரு அடையாளத்தை அவங்களே ஏற்படுத்திட்டு அதை வச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. அப்ப இப்ப வந்து நாம மாற்றம் வரணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த தலைமையில் இருக்கிறவங்க, அரசியல் செய்யறவங்க, அரசியல்வாதிகள் படிச்சவங்களா இருக்கணும், வேதம் படிச்சவங்களா இருக்கணும், சனாதன தர்மம் தெரிஞ்சவங்களா இருக்கணும். அதை வந்து மக்களுக்கு போதிக்கணும். அததான் ராஜரிஷிகள் செஞ்சுட்டு வந்தாங்க. ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜசயோ விதுக ச கலேனக மகத யோக நஷ்ட பரந்தபன்றார். முதல்ல இந்த கல்வி வந்து அரசர்கள் மூலமா பொதுமக்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப நாளடைவுல அது அழிஞ்சு போவங்காட்டி இப்ப அர்ஜுனன் மூலமா நம்மளுக்கு கொடுக்குறாரு, மறுபடியும் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பகவத்கீதை மூலமா குருட்சேத்திர போர்க்களத்துல. இப்படி நம்ம வந்து அறியாமையில இருக்கிறோம். அப்ப முதல்ல நாம படிச்சாதான் குழந்தைகளுக்கு கொடுக்க முடியும். இப்ப இந்த கிளாஸ் பத்தி 100 பேரு 200 பேருகிட்ட சொல்லியிருப்போம். இப்ப 22 பேர் 21 பேர் தான் நம்ம கிளாஸ் அட்டன் பண்றோம். இல்ல இத வந்து பார்க்க முடியாதவங்க ஒரு 35 பேர் பாக்குறாங்க. அப்போ எவ்வளவே இப்ப 1000 பேருக்கு சொன்னா இவ்வளவு பேர் தான் வர்றோம், இந்த கிளாஸ் மூலமா பயனடைகிறோம். அப்ப நம்மளுக்கே அந்த அறிவு இல்லாத போது எப்படி நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்க முடியும்? ஏன்னா நாம பொதுவா பேசுறத விட சமுதாயம் இப்படி, சமுதாயம் இப்படின்னு, நான் எப்படி, என் குடும்பம் எப்படி, என் குழந்தைகளை நான் எப்படி பண்றேன், அப்படி ஒவ்வொருத்தரும் நினைச்சாங்கன்னா அந்த வீடு நலன் பெறும். வீடு நலன் பெற்றால் வீதி நலன் பெறும். வீதி நலன் பெற்றால் அந்த கிராமம், அப்புறம் நகரம், அப்புறம் ஒரு மாவட்டம், மாநிலம், அப்புறம் நாடு. அப்ப ஒருத்தரையும் குறை சொல்லாம நான் என்ன பண்றேன் இந்த சமுதாய முன்னேற்றத்துக்கு, என் வீட்டை நான் சரி பண்ணினா, அப்ப இந்த கல்வியை நான் என் குழந்தை கொடுக்கறேன்னா அதுக்காக நான் என்ன ஏற்பாடு பண்ணினேன், அதை நாம கவனிக்கணும் மாதாஜி. ஓகே ஓகே. அதான் எனக்கு டவுட் வந்து அந்த மெட்டீரியல், அந்த சிஸ்டம் வந்து அவங்க ஃபாலோ பண்ணாதானே அவங்க இங்க சஸ்டைன் பண்ண முடியும், சர்வைவ் ஆக முடியும். ஆமா, மாதாஜி இது பகவத்கீதைய ஸ்கூல் லைப்ரரியில வச்சதுக்கே பிரச்சனை வந்துருச்சு மாதாஜி. இப்ப எல்லா ஹெச்எம்ஸுக்கும் சர்க்குலர் அனுப்பிட்டாங்க, மதத்தை பரப்புற மாதிரி இப்படி எதுவும் நூல்களும் வைக்க கூடாது அப்படின்னு. அதுதான் இது முட்டாள்தனமான கவர்மெண்ட் பாலிசி. ஆமாங்க. இப்ப மாதாஜி ஒரு அபுதாபில இருந்து மாதாஜி சொன்னாங்க, அங்க இருந்து எல்லா பிரபுபாதா புக்கும் இது பகவத்கீதை புக்கும் நாங்கெல்லாம் குடுக்குறோம் மாதாஜி, டைரக்டா உங்க ஸ்கூலுக்கே அனுப்புறோம், நீங்க இது பண்றீங்களா? நாங்க மாதாஜி நானே பகவத்கீதையை கொண்டு போய் வச்சு என்னால எல்லா ஸ்கூல் ஹெச்எம்க்கும் சர்க்குலர் அனுப்பிட்டாங்க, மதத்தை பரப்புற மாதிரி இருந்ததுன்னா நாங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ட்டாங்க. இந்த கவர்மெண்ட் இருக்குதுன்னு ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா மாதாஜி, இதுதான் முட்டாள்தனம். ஏன்னா இப்போ ஒரு முஸ்லிம் கண்ட்ரில போய் நாங்க இந்துக்கள் இருக்கிறோம், நீங்க வந்து உங்க முஸ்லிம் மதத்தை பரப்புற மாதிரி டீச் பண்ணாதீங்கன்னு நாம சொல்ல முடியுமா? ஆனா நம்ம திருநாட்டுல பாரத பூமி ஹைலே அப்படின்னு சொல்லி, நம்ம பாரத பூமி வந்து ரொம்ப புனிதமான பூமி. இங்க பிறக்கிறதுக்கு நாம வந்து அவ்வளவு புண்ணியம் செஞ்சிருக்கணுமா?
அந்த புண்ணிய பூமியில நம்ம மதத்தை பற்றிய நம்மளுடைய சனாதன மதம் கிடையாது, சனாதன தர்மத்தை பற்றி நாம பேச முடியல. பாரத பூமிகையில மனுஷ ஜென்ம யார ஜென்ம சாத்தக கரிகர பர உபகார அப்படின்னு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சைத்தன்ய சரிதாமிரத்துல சொல்றார். இந்த பாரத பூமியில பிறக்கிறதுக்கு அவ்வளவு புண்ணியம் செஞ்சிருக்கணும். ஆனா இந்த பாரத பூமியில நம்மளுடைய கருத்துக்களை சொல்ல முடியல. பிற மதத்தோட கருத்துக்கள் இங்க சுதந்திரமா உலா வந்துட்டு இருக்கு. இது வந்து ஓட்டுக்காக அரசியல்வாதிகள் பண்ற ஒரு அநியாயம் அது. இதே பாத்தீங்கன்னா நம்ம கோயில் நிலங்கள் எல்லாம் அபகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, அவங்களுக்கு கோயில் நிலங்கள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமா, ஊதியம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பூஜாரிகள் அவங்க எல்லாம் ரொம்ப வறுமையில் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு வந்து கவர்மெண்டே ஊதியம் தருது. இப்படி ஒரு கண்ணுக்கு நெய்யும் ஒரு கண்ணுக்கும் சுண்ணாம்பும் வைக்கிறது வந்து ரொம்ப கொடுமையான விஷயம். நம்மளுக்கு நாமளே பாதகமா இருக்கிறோம். அப்ப இத இப்ப நாம அடுத்த நாட்டை பற்றி என்ன சொல்ல முடியும்? பங்களாதேஷ்ல இப்ப பாருங்க எவ்வளவு பிரச்சனை உண்டாகிட்டு இருக்காங்க. இஸ்கான் கோயிலை எல்லாம் அடிச்சு நொறுக்கி பலதேவர் சுபத்திரமை ஜெகநாதரை எரிக்கிறாங்க. அதெல்லாம் எவ்வளவா பாவ செயல், பெரிய பெரிய பாவங்களை செஞ்சுக்கிட்டு அதனுடைய விளைவு என்னன்னு தெரியாம அறியாமையில மக்கள் வந்து மனித ரூபத்துல மிருகங்களா இருக்காங்க. என்ன பண்ண முடியும்? ஹரே கிருஷ்ணா மாதேஜி. நாம இன்னைக்கு இந்த ரெக்கார்டிங் வந்து கொஞ்சம் கட் பண்ணோம். ஓகே மாதாஜி, நாம இதோட முடிச்சுக்கலாம். வேற ஏதாவது கருத்துக்கள்?